So, first of all, very good evening, all. Myself, Suren. நான் தான் உங்களுக்கு இந்த சிசிஎன்ஏ பேட்ச் வந்து ஃபுல்லாக டீச் பண்ணுவோம். சரி, அப்போது நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ண கோர்ஸ் வந்து சிசிஎன்ஏ. சிசிஎன்ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிஸ்கோ சர்டிஃபைடு நெட்வொர்க் அசோசியேட். பட் நம்ம இன்னைக்கு செஷனில் சிசிஎன்ஏ பற்றி எதுவுமே ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது. சிசிஎன்ஏ கோர்ஸ் வந்து டு பிகம் அ நெட்வொர்க் இன்ஜினியர். Before networking, we have something called as hardware. அப்போ நெட்வொர்க் முன்னாடி ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங் அப்படின்னு நிறைய இடத்துல மேபி நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி வாண்ட் டு டிஸ்கஸ் அபவுட் ஹார்ட்வேர் கண்டென்ட். ஃபர்ஸ்ட் ஹார்ட்வேர்னா என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறமா நெட்வொர்க்கிங் போகலாம். ஹார்ட்வேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நெட்வொர்க்கிங் டச் பண்ணணுமானா அப்படின்னு எந்த கண்டிஷனும் கிடையாது. டைரக்டாவே நம்மளால நெட்வொர்க் டச் பண்ண முடியும். டைரக்டாவே சீசனுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், 100% புரிஞ்சிடும். பட் த ப்ராப்ளம் வில் பி ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்டட் சிசிஎன்ஏ யூ கேன் பிகம் எஸ் அ நெட்வொர்க் இன்ஜினியர். உங்களால் ரவுட்டர் மேனேஜ் பண்ண முடியும், ஸ்விட்சஸ் பற்றி மேனேஜ் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களை கூப்பிட்டு ஒரு கம்ப்யூட்டருக்கு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அப்போ கொஸ்டின் மார்க்கில் போயிடும். அப்போ ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் நெட்வொர்க்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க, ஹாப்பி ஃபார் தட். பட் ஒரு கம்ப்யூட்டரில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க, அந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண தெரியலனா அந்த நெட்வொர்க் இன்ஜினியர் அப்படின்ற டெசிக்னேஷனே கொஸ்டின் மார்க்கில் போயிடும். அப்போது நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில டெசிக்னேஷன்ஸ் இருக்குது. அந்த டெசிக்னேஷன்ஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் கால்ட் அஸ் டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியர். ஸோ வாட்ஸ் தி ரோல் ஆஃப் டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியர் அப்படின்னா, ஒரு கம்பெனியில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, அந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ண ஆன் ஆகலையோ, இல்லை ஓஎஸ் கரெக்ட் ஆயிடுச்சோ, ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணுமோ, டிரைவர் இஷ்யூ, ஹார்ட் டிஸ்க் இஷ்யூ, ரேம் இஷ்யூ, போர்டு இஷ்யூ, பவர் இஷ்யூ, அந்த கம்ப்யூட்டரில் எந்த இஷ்யூ வந்தாலும் ஆஸ் அ இன்ஜினியர் யூ வாண்ட் டு சால்வ் தட். தட் டெசிக்னேஷன் இஸ் கால்ட் அஸ் டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியர். இஸ் நாட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் நெட்வொர்க் இஷ்யூஸ். இவங்களுக்கும் நெட்வொர்க் இஷ்யூஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நெட்வொர்க்கில் வர ஒரு சில பேசிக் இஷ்யூ இவங்க பார்த்துப்பாங்க, அதுக்கு அடுத்த இஷ்யூஸ் எல்லாமே நெட்வொர்க் இன்ஜினியர் பார்த்துப்பாங்க. அப்போ ஐடியில் ரெண்டு டொமைன் இருக்கு. பேசிக் வந்து டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியர் தான். கம்ப்யூட்டர்ல எந்த இஷ்யூ வந்தாலும் ஆஸ் எ இன்ஜினியர் யூ வாண்ட் டு சால்வ் தட். அதுக்கப்புறமா தான் நெட்வொர்க்னு ஒரு கோர்ஸஸ் வச்சிருக்காங்க. அந்த கோர்ஸ் தான் சிசிஎன்ஏ. நம்ம எந்த சிசிஎன்ஏ கோர்ஸும் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது. த இனிஷியல் கிளாஸ் வில் பி we want to become as desktop support engineer. Once we have a clear idea in desktops, அதுக்கப்புறமா நம்ம எதை ஸ்டார்ட் பண்ண போறோம்னா நெட்வொர்க் வந்து ஸ்டார்ட். இந்த டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியர் ஆகிறதுக்கே இந்த ஹார்ட்வேர் கோர்ஸ் நீங்கள் ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். இந்த ஹார்ட்வேர் கோர்ஸ் முடிக்கிறதுக்கே மேபி இட் வில் டேக் 2 weeks போர்ஷன். 6ஓட கிளாஸஸ் முடிஞ்சு அப்படின்னா கம்மிங் ஃப்ரைடே, இந்த ஃப்ரைடே இல்லாமல் நெக்ஸ்ட் ஃப்ரைடே வரையும் வில் டிஸ்கஸ் அபவுட் ஒன்லி ஹார்ட்வேர் பேஸ்டு கண்டென்ட். அப்போ Feb 9லேருந்து தான் we will start our சிசிஎன்ஏ ஃபர்ஸ்ட் டே சிலபஸ். இன்னைக்கு தான் சிசிஎன்ஏவோட ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகும். அப்போ மேபி நீங்கள் கேட்க வாய்ப்பு இருக்கு, நாங்கள் டேரெக்டாக Feb 9லேருந்து ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னா மேபி யுவர் சாய்ஸ். பட் இந்த ஹார்ட்வேர் கோர்ஸில் வி ஹவ் லாட் ஆஃப் சிலபஸ். 8 days டீச் பண்ண போகிறோம். அதில் நிறைய பேராமீட்டர் பார்க்க போகிறீங்க. இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு தெரியாத நிறைய ஹார்ட்வேர் கண்டென்ட்
இந்த ஹார்ட்வேர் கிளாஸ்ல காட்ட போறோம். ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்கன்னா ஐடி ரேக்லாம் படிச்சிருக்கீங்களான்னு பாருங்க. இங்க ஐடி ரேக் கான்ஃபிகரேஷன்ஸாக இருக்கட்டும், விர்ச்சுவலைசேஷனாக இருக்கட்டும், ஒரு சில பேசிக் சர்வர்ஸ், ரேக் சர்வராக இருக்கட்டும், ரைட் கான்ஃபிகரேஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே கிளியரா தேரி எடுத்துட்டு ப்ளஸ் ப்ராக்டிகல் காமிச்சு ஒரு 8 டேஸில் உங்களை டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியராக ரெடி பண்ணணும். அதுதான் டார்கெட். இந்த 8 டேஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்ல. இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ. நோ நீட் டு பே எனி ஒன் சிங்கிள் அமௌண்ட். என்னோட டீம் உங்ககிட்ட எந்த காசும் கேட்க மாட்டாங்க. எப்போ ஃபிப் 6 வரைக்கும் எந்த பேமெண்ட்டும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. யார் வேணாலும் இந்த லிங்க் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணலாம். சிசிஎன்ஏ ரெஜிஸ்டர் பண்ணாதான் இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணணும்னு கண்டிஷன்ஸ் கிடையாது. நீங்க சிசிஎன்ஏ ஜாயின் பண்றீங்களோ இல்லையோ அது உங்க சாய்ஸ். இங்க டெஸ்க்டாப் வந்து எல்லாருக்குமே தான் டீச் பண்ணிருக்கோம். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் 8 கிளாஸஸ் நெட்வொர்க்குக்கும் இதுக்கும் பெருசா சம்மந்தம் இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம ஹார்ட்வேரோட டே 1 சிலபஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். டே 1 ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் ரூமோட ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். நான் ரொம்ப பெருசா கொடுக்கல, அதை நான் சிசிஎன்ஏ கிளாஸ்ல பாத்துக்கிறேன். நம்ம கிளாஸோட டைம் மார்னிங் 7 to 9 ஒரு பேட்ச் இருக்கு. தென் ஈவினிங் 7 to 9 ஒரு பேட்ச் இருக்கு. 2 பேட்ச் இருக்கு நமக்கு. நீங்க மார்னிங் வருதா மார்னிங் வரலாம், இல்ல ஈவினிங் 7 to 9 ஜாயின் பண்றதா 7 to 9 ஜாயின் பண்ணிக்கலாம். ஹைபிரிட் கிளாஸ், ஹைபிரிட்னா ஆன்லைன்லயும் ஒரே டைம்ல கிளாஸ் போகும், ஆஃப்லைன்லயும் கிளாஸ் போகும். உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க ஜாயின் பண்ணுங்க. ரெண்டுமே 7 o'clockனா 7:05 7:10 ஸ்டார்ட் ஆயிடும். இன்னைக்கு டே 1 பாதி பேருக்கு லொகேஷன் தெரியாது, ஜூம் லிங்க் கரெக்டா கிடைச்சிருக்காது, குரூப்ல ஆட் ஆயிருக்க மாட்டாங்க. அதனால மேபி கொஞ்சம் டிலே பண்ணி 7:30 நீ ஸ்டார்ட் பண்ணும். நாளைக்கெல்லாம் மேபி ஆன் டைம் 7:10 7:15 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க 7:30 ஜாயின் பண்ணாதீங்க. 7:30 ஜாயின் பண்ணீங்கன்னா நிறைய டாபிக் வந்து மிஸ் ஆயிடும். இந்த ஆர்டர் செஷன் சொல்ல போனா நான் எடுக்க மாட்டேன். ஐ எம் ஃபுல்லி சிசிஎன்ஏ பிரைமரி ட்ரெயின். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சிசிஎன்ஏ தான் எடுக்கிறேன். இங்க டோட்டலா 3 ட்ரெயினர் இருக்கும், 4 ட்ரெயினர் இருக்கும், இப்போதைக்கு 3. ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிக் டேஸோட சிசிஎன்ஏ பார்த்துப்பேன், சிசிஎன்ஏ மட்டும் தான் பார்த்துப்பேன். தென் ஏமன் சார் இருக்காரு, தென் ராகுல் சார் இருக்காங்க, தென் லினக்ஸுக்கு வேற ட்ரெயினர்லாம் இருக்காங்க. நாங்கள் 3 பேர் தான் சிசிஎன்ஏவோட ட்ரெயினர்ஸ். நான் வீக் டேஸ், இவங்க 2 பேரும் வீக்கெண்டு பார்த்துப்பாங்க. ஹார்ட்வேர் எப்பவுமே ஏமன் சார் தான் எடுப்பாரு. ஏமன் சார் இல்லை ராகுல் சார் 2 பேர் மிக்ஸ் பண்ணி எடுப்பாங்க. எனக்கு வந்து ஹார்ட்வேர் நான் எடுக்க மாட்டேன், வெறும் சிசிஎன்ஏ மட்டும்தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ மேபி அவங்க 2 பேரும் இப்போதைக்கு பிஸியாக இருக்காங்க, வேற செஷன்ஸில் இருக்காங்க. அவங்களால இந்த டேட் பேட்சை வந்து அவங்களால கண்டினியூ பண்ண முடியும். சரி, அதனால இந்த பேட்சுக்கு ஹார்ட்வேரும் நான் தான் எடுக்க போகிறேன், நெட்ஒர்க்கிங்கும் நான் தான் எடுக்க போகிறேன். ஸோ அப்போ என் கூட ஒரு 2 months ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறீங்க. என்னை பற்றி இன்ட்ரடக்ஷன்ஸ் எல்லாமே நான் அப்கமிங் கிளாஸில் கொடுக்குறேன். இப்போதைக்கு என் பேர் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நான் தான் டேரக்டர். இந்த கம்பெனி, இந்த என்டர்பிரைசஸ் ஃபுல்லாக என் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதெல்லாம் அப்புறமா அதை டிஸ்கஸ் பண்ண வேணாம். தென் எனக்குன்னு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியும் இருக்கும். ஏமன் சாருக்கும் ஹிஸ்ட்ரி இருக்கு, ராகுலுக்கும் ஹிஸ்ட்ரி இருக்கு. அந்த ஹிஸ்ட்ரி இப்போ வேணாம், நம்ம சீசனே ஜாயின் பண்ணிட்ட அப்புறமா என்னோட இன்ட்ரடக்ஷனையும் நான் உங்களுக்கு தரேன். ஸோ அகைன் 2 பேட்ச் இருக்கு. மார்னிங் நான் என்ன டீச் பண்றேனோ அதே டாபிக் தான் ஈவினிங் டீச் பண்ண போறேன். ஈவினிங் என்ன எடுக்க போறேனோ அதுதான் மார்னிங். அப்போ இந்த 2 பேட்ச்ல எந்த பேட்ச் வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணலாம். இல்ல சுரேன், நான் ரெண்டுமே அட்டன் பண்ண போறேன், மார்னிங்கும் அட்டன் பண்ண போறேன், ஈவினிங்கும் அட்டன் பண்ண போறேன்னா எஸ் வெல்கம். நீங்க 2 பேட்சும் தாராளமா ஜாயின் பண்ணி படிக்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. சரி, இப்போ நம்ம ஹார்ட்வேர் கிளாஸ் ஆரம்பிக்கும். நவ் ப்ளீஸ் ஃபிக்ஸ் எ டார்கெட். நம்மளுக்குன்னு ஒரு டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுது. என்ன டார்கெட் அப்படின்னா, கேலண்டர் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு டேட் வந்து Jan 27. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 8 o'clock போயிட்டு
ஒரு டெஸ்க்டாப் வாங்க போறேன்னு வச்சுக்கோங்க. நோ நீட் டு திங்க் அபவுட் லேப்டாப். லேப்டாப் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். உங்க வீட்டுக்கு ஒரு டெஸ்க்டாப் வாங்க போறீங்க. ஓகேவா? இன்னைக்கு டேட் படி அக்கார்டிங் டு ஃப்ரெஷர்ஸ் ஒரு ஷாப்புக்கு போறீங்க. ஹெச்பியோ டெல்லோ ஒரு ஷாப் போறீங்க. ஆஹ், ஒரு டெஸ்க்டாப் வாங்க போறீங்கன்னா நம்ம என்னென்னலாம் கேட்போம் அப்படின்னா, என்ன ப்ராசஸர் இருக்கு, என்ன ரேம், என்ன ஹார்ட் டிஸ்க். அதை தாண்டி வேற எதையுமே ஒரு ஃப்ரெஷர்னால கேட்க முடியாது. ஏற்கனவே ஃபீல்டில் இருக்கவங்க கேட்பாங்க, எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்கா, நார்மல் ஹார்ட் டிஸ்கா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு ஃப்ரெஷர் இப்போதான் சொல்றேன், ஐடிக்குள்ள வரேன், காலேஜ் பாஸ் அவுட், நான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் கம்ப்யூட்டரை பற்றி டீப்பாக தெரியாது அப்படின்னா மூணே விஷயம்தான் கேட்க முடியும். ஒன்று என்னது? என்னது? ப்ராசஸர், தென் ரேம், ஸ்டோரேஜ். அவ்வளோதான் கேட்போம். அதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவும் தெரியாது. சரி. பட் இந்த ஹார்ட்வேர் கிளாஸ் முடிஞ்ச உரிமை அப்படின்னா எப்போ முடிய போகுது? February 6 முடியும். இந்த February 6 முடிச்சிட்டு அப்புறமா நீங்க ஒரு டெஸ்க்டாப் வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா நாங்க ஒரு 30 to 40 கொஷின்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இன்னைக்கு நைட்டு போய் ஒரு டெஸ்க்டாப் வாங்க போறதுக்கும் February 6 நைட்டு 8 o'clock போய் ஒரு டெஸ்க்டாப் வாங்க போறதுக்கும் உங்களுக்கு இங்க வித்தியாசம் இருக்கணும். அப்படி வித்தியாசம் இல்லை சுரேன், டே 1ல என்னவா இருந்தோமோ அதே தான் டே 10ல இருக்கும் அப்படின்னா மேபி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வீக்கா இருக்கலாம், இல்லை நீங்க வீக்கா இருக்கலாம். ரெண்டு பேர்ல யாரோ ஒரு ஆள் வீக். அப்போ என்னோட டார்கெட் என்னன்னா, இன்னைக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்க போறீங்க அப்படின்னா உங்களால மேக்ஸிமம் 3 to 5 கொஸ்டின்ஸ் உங்களால கேட்க முடியும். ரிமைனிங் ஆல் த டீடைல்ஸ் தட் வில் பி கிவன் பை தட் சேல்ஸ் டீம். அங்க ஒரு டீம் இருப்பாங்க. அந்த டீம் உங்களுக்கு இந்த லேப்டாப்ல இதெல்லாம் இருக்குன்னு அதை எல்லாமே நீங்க ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு கேட்க தான் முடியுமே தவிர அதை எலாபரேட் பண்ண முடியாது. செகண்ட் பாயிண்ட், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறவங்க தே ஆர் நாட் எ டெக்னிக்கல் இன்ஜினியர். நீங்க எந்த ஷோரூம் போயிட்டு எந்த லேப்டாப் வாங்க போறீங்களோ, எந்த டெஸ்க்டாப் வாங்க போறீங்களோ, தே ஆர் நாட் எ டெக்னிக்கல் இன்ஜினியர், தே ஆர் எ சேல்ஸ் டீம். அவங்களுக்குன்னு ஒரு 15 பாயிண்ட் தெரியும். அந்த 15 பாயிண்ட் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. அந்த 15 பாயிண்ட்ல நம்மளுக்கு தெரிஞ்சது 4 பாயிண்ட். அந்த 4 பாயிண்ட் பத்தி நம்மளால பேச முடியும். ரிமைனிங் பாயிண்ட்ஸ் எதுவுமே தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்களோ ஓகே ஓகேன்னு போட முடியும். பட் இது எல்லாமே எனக்கு February 6 மாறணும். Feb 6 கண்டிப்பா மாறணும். அப்போ நம்ம 40 கொஷின்ஸ் நம்ம கையில இருக்கும். நீங்க 40 கொஷின்ஸ் நீங்க கேட்க கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. இது மாறி இருக்கும். அவங்க கிட்ட போயிட்டு இது என்ன கான்ஃபிகரேஷனு, இது என்ன ஸ்பீட்ல ரன் ஆகும் அப்படின்னு அவங்க கிட்ட Feb 6 கேட்க கூடாது. அப்படி கேட்குறீங்கன்னா ஒன்று நீங்க நான் வேஸ்ட், இல்லை நீங்க வேஸ்ட். யாரோ ஒரு ஆள் வேஸ்டா இருக்கு. ஓகே, இன்னைக்கு கேட்கலாம் i5 5th ஜென்னா என்ன, i5 10th ஜென்னா என்ன நம்மளுக்கு தெரியாது. சேல்ஸ் டீம் கேட்கலாம். பட் இது எனக்கு Feb 6 நைட்டு நடக்கக்கூடாது. அப்போ ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வாங்க போகிறது தான் டார்கெட். February 6 நைட் வி வாண்ட் டு பில்ட் எ ஹை எண்ட் கம்ப்யூட்டர் ஃபார் எடிட்டிங் பர்பஸோ இல்லை கேமிங்கோ. நம்ம வீட்டில் ஒரு கேமுக்காகவோ இல்லைன்னா ஒரு எடிட்டிங்காகவோ ஒரு பிசி வாங்க போகிறோம். இன்னைக்கு டேட்டில் வாங்காதீங்க, வெயிட் பண்ணுங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள், இன்னைக்கு டேட்டில் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு டேட் படி நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியாது. சேல்ஸ் டீம் என்ன சொல்கிறாங்களோ நம்ம கேட்டுக்கணும். அதையவே ஒரு 8 days என் கூட ட்ராவல் பண்ணுங்க. அதுக்கப்புறமா சேல்ஸ் டீம் எல்லாம் பேச தேவையில்ல. நான் என்ன சொல்றேனோ அதை சேல்ஸ் டீம் கேட்பாங்க. தென் ஒன்லி அவர் டெசிக்னேஷன் இஸ் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர். டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியர், டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் எல்லாமே ஒன்று தான். டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்னா என்ன? உங்க உங்க கம்பெனில டெக்னிக்கலா ஒரு இஷ்யூ, ஒரு கம்ப்யூட்டர் ஆன் ஆகலையோ, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகலையோ, ஏதோ ஒன்று, அந்த இஷ்யூவை நீங்க சரி பண்ணி தரீங்க அப்படின்னா யுவர் டெசிக்னேஷன் இஸ் கால்ட் அஸ் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர். இன் சம் கம்பெனிஸ் they will say desktop support engineer, in some other companies they will say technical support engineer. check. அப்போ ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கு கிளாஸை ஸ்டார்ட். அப்போ நான் இன்னைக்கு கிளாஸ் வாட் இஸ் கம்ப்யூட்டர் அப்படின்றதுல இருந்து ஆரம்பிக்க போறது இல்லை. அது அப்புறமா ரொம்ப பேசிக்ல போயிடும். கம்ப்யூட்டர் என்றால் என்ன அப்படி வேணாம்ல. ஓகே, ஆல்ரெடி வி நோ அபவுட் கம்ப்யூட்டர், ரைட்?
ஸோ லேப்டாப் பற்றி யோசிக்காதீங்க. நான் லேப்டாப் பற்றி இப்போ டீச் பண்ண போகிறது இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்க்டாப் தான். டெஸ்க்டாப் உங்களுக்கு ஒழுங்காக புரிஞ்சாதான் லேப்டாப் கிட்டேயே போக முடியும். அப்போ கம்ப்யூட்டர்ன்றது கலெக்ஷன் ஆஃப் ஹார்ட்வேர் காம்பனன்ட். ஒன்று மட்டும் கம்ப்யூட்டர் கிடையாது. அப்போ இது கம்ப்யூட்டர் கிடையாது, இதுவும் கம்ப்யூட்டர் கிடையாது, இது கம்ப்யூட்டர் கிடையாது, இது கம்ப்யூட்டர் கிடையாது. எல்லாமே சேர்த்தது தான் கம்ப்யூட்டர் சிஸ்டம். என்ன? திஸ் இஸ் மானிட்டர். இட்ஸ் நாட் a கம்ப்யூட்டர், இட்ஸ் a மானிட்டர். திஸ் இஸ் CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். தென் திஸ் இஸ் கீபோர்ட். எங்கிட்ட கீபோர்டு ஐகான் இல்லை. திஸ் இஸ் மவுஸ். அப்போ இது ரெண்டுமே இன்புட் டிவைஸ். அப்போ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு கம்ப்யூட்டர். அப்போ ஃபிப் 8 போயிட்டு நம்ம ஒரு ப்ராப்பரான கம்ப்யூட்டர் வாங்கணும். கீபோர்ட் பத்தியோ மவுஸ் பத்தியோ மானிட்டர் பத்தியோ ரொம்ப படிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கீபோர்ட் நல்ல கீபோர்டு வாங்கிக்கோங்களேன். மானிட்டர் ரிசல்யூஷன் பாருங்க, சைஸ் பாருங்க, வாங்கிக்கோங்க. அப்போ இது மூணுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. இம்பார்ட்டன்ட் யாரு அப்படின்னா இந்த CPU தான். அப்போ இந்த CPU தான் நான் என்ன பண்ணணும்னா இன்னைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு டீப்பா சொல்லித்தரும். சரி, நான் லிசன். ஒரு கம்ப்யூட்டர் வாங்கியாச்சு. இந்த கம்ப்யூட்டருக்கு நான் பவர் கொடுத்தா மட்டும்தான் ஆனும். அப்போ பவர்ல இருந்து ஆரம்பிக்கும். இந்த கம்ப்யூட்டருக்கு நான் பவர் கொடுப்பேன். பவர் கொடுத்தா ஆன் ஆயிடும். ஸோ பவர் நான் எங்க இருந்து எடுக்க போறேன்? என் வீட்டில் ஒரு சாக்கெட். இந்த சாக்கெட்ல இருந்து தான் நான் பவர் வந்து அந்த கம்ப்யூட்டருக்கு தரப்போறேன். அப்போ இந்த சாக்கெட்ல ஏற்கனவே எனக்கு பவர் வாங்கியிருப்பேன். எங்க இருந்து வாங்கியிருப்பேன்? நான் EB ல இருந்து வாங்கியிருப்பேன். எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா என் வீட்டுக்கு நான் 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை பே பண்ணி நான் பவர் கனெக்ஷன் வாங்கியிருக்கேன். அந்த பவரை தான் நான் என்ன பண்றேன்னா என் வீட்டில் இருக்க டிவைஸுக்கு தரப்போறேன். இப்போ வெளியிருந்து நீங்க பவர் வாங்குறீங்க அப்படின்னா அது எவ்வளவு வோல்டேஜ் தெரியுமா? 220. இஸ் ஆன்லைன் தெரியுமா யாருக்குன்னா? வெளியிருந்து வர பவர் 22 to 230 volt. ஓகே, சரி. அரௌண்ட் வந்து ஒரு 220 to 240 வோல்டேஜ் வரும். ஓகேவா? வெளியிருந்து நீங்க நார்மலா வீட்டுக்கு யூஸ் பண்ற பவர் கனெக்ஷன் வந்து ஒரு 220 to 240 வோல்டேஜ்ல உங்களுக்கு வரும். இப்போ இந்த பவரை தான் நான் என்னோட கம்ப்யூட்டருக்கு தரணும். பட் த ப்ராப்ளம் வில் பி, வெளியே இருக்க கரண்ட்டுக்கு we have some different name that is called as AC. வெளியே இருந்து கரண்ட் வருதுன்னா அந்த கரண்ட்டுக்கு பேர்லாம் இருக்கு. அதெல்லாம் எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. நம்ம தெரிஞ்சு வச்சுட்டா போதும், அதை பத்தி டீப்பா படிக்க தேவை. வெளியேருந்து வர கரண்ட்டுக்கு பேர் ஏசி அப்படிம்பாங்க. ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் தான். ஒரு 220ல இருந்து 240 வோல்ட் கரண்ட் வருது. நான் அதை எடுத்துன்னு வந்து என்னோட கம்ப்யூட்டர்ல எக்காரணத்தை கூட கனெக்ட் பண்ணக்கூடாது. நம்ம கனெக்ட் பண்றோம், அது எப்படி நான் சொல்றேன். எக்காரணத்தை கொண்டும் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஏன் கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா என் கம்ப்யூட்டருக்குள்ள வி ஹேவ் a மதர் போர்ட். இந்த மதர் போர்டில் ஏகப்பட்ட காம்போனன்ட்ஸ் இருக்கும். கெப்பாசிட்டர் இருக்கும், சின்ன சின்ன ஐசி பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே ஒரு ஒரு கெப்பாசிட்டர், ஒரு ஒரு சின்ன சின்ன ஐசி, எல்லாமே சின்ன சின்ன வாட்ஸ் தான் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, ஒரு சிப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கெப்பாசிட்டர் பத்தி தெரியலன்னா ஒரு சிப்பா பாருங்களேன். அந்த சிப்புக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னா 12 வாட்ஸ் தான் தேவைப்படும். நீங்க இன்கேஸ் இந்த இபி பவர் லிங்கை எடுத்துட்டு வந்து இந்த போர்டில் கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த போர்டோட டோட்டல் சிப் சிஸ்டமும் ஃபெயிலியர் ஆகும், பஸ்ட் ஆயிடும். ஏன்னா அவ்வளோ அவ்வளோ வோல்ட் வந்து உங்களோட மதர் போர்டில் இருக்க காம்பனன்ட்ஸ்னால தாங்கிக்கவே முடியாது. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த போர்டுக்கு பவர் கொடுங்க, ஆனா இந்த பவருக்கு வேற பேர் இருக்கு. அந்த பவர் தான் டிசின்றாங்க. டிசினா டைரக்ட் கரண்ட். ஏசி, டிசி. ஏசி அதிகமான வோல்டேஜ் வரும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ற ஃபேன்ஸா இருக்கட்டும், இதெல்லாமே ஏசியில் வந்துருக்கும். ஓகேவா? அப்போ நீங்க வெளியே இருக்க ஏசி பவர் சோர்ஸை உங்க கம்ப்யூட்டர் சிஸ்டமுக்கு கொடுக்கவே கூடாது. ஏன்னா உங்க கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் எல்லாமே சின்ன சின்ன போர்ட் காம்போனன்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கு பவர் இருக்கணும் தான், ஆனா அந்த பவர் வந்து டிசி பவர்ன்றாங்க. டிசின்றது டைரக்ட் கரண்ட். அப்போ வெளியே இருந்து நான் திருப்பி எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு கால் பண்ணி எனக்கு டிசி கரண்ட் கொடுங்க அப்படின்னா தே ஓன்ட் கிவ் டிசி. அவங்க ஏசி தான் தரப்போறாங்க.
அப்போ இன்னைக்கு என் கம்ப்யூட்டர் ப்ராப்பரா ஆன் ஆகுறதுக்கு ஏசியை நான் டிசிக்கு மாற்றணும். ஏசியை நான் டிசிக்கு மாற்றணும். டிசி என்ன பண்ணும்? கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஏசி டிசிக்கு மாறுச்சுன்னா அவ்வளோ வோல்ட்டை சின்ன சின்ன வாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி தரும். அப்போ டெஃபினெட்லி we want to buy a specific device to convert AC to DC. ஓகேவா? அதை நான் முடிச்சேன். ஓகேவா? அப்போ குட் குட் சூப்பர். அப்போ we want to buy a device. That device is called as SMPS. அப்போ இன்னைக்கு கிளாஸோட இன்ட்ரடக்ஷனே எதை பத்தி அப்படின்னா எஸ்எம்பிஎஸ் பத்தி தான். அப்போ எஸ்எம்பிஎஸ் படிக்க கூடாது. ஒய் எஸ்எம்பிஎஸ் படிக்கணும்? எதுக்காக எஸ்எம்பிஎஸ் அப்படின்ற பாக்ஸ் வாங்குறோம் அப்படின்றது படிக்கணும். எஸ்எம்பிஎஸ் அப்படின்றது ஸ்விட்ச்டு மோட் பவர் சப்ளை. எஸ்எம்பிஎஸ் அப்படின்றது ஸ்விட்ச்டு மோட் பவர் சப்ளை. இந்த எஸ்எம்பிஎஸ் தான் என்ன பண்ணுன்னா வெளியிருந்து வர ஏசியை டிசிக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ Feb 8 வந்து என்ன டார்கெட்னா வி வாண்ட் டு பை அ கம்ப்யூட்டர், ரைட்? அப்போ நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம் வாங்க போறோம்னா எதுவுமே ஃபிக்ஸ்டாக வாங்க போறது கிடையாது. ஃபிக்ஸ்டுனா எப்படி சொல்றது? கம்ப்யூட்டர் ப்ரீ டிஃபைன்டாக எதுவுமே இருக்காது. எல்லாமே அசம்பிள்டு சிஸ்டம். மதர் போர்டு நான் தனியாக வாங்க போறேன், எஸ்எம்பிஎஸ் தனியாக வாங்க போறேன், RAM தனியாக வாங்கணும், ப்ராசஸர் தனியாக வாங்கணும். எல்லாமே நான் தனித்தனி வெண்டார்ல இருந்து வாங்கி அதுக்கப்புறமா நான் அசம்பிள் பண்ணி அதில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி நான் எடிட்டிங்க்கோ கேமிங்க்கோ பில் பண்ண போறேன். அப்போ ஸ்டெப் நம்பர் 1, we want to buy a device called as SMPS, switched mode power supply. So what the box will do means it is a box is used to convert the AC to DC. Why we want to do conversion na மதர் போர்டில் ஏசி கரண்ட் எடுத்துக்காது, டிசி தான் எடுத்துக்கும். அதனால தான் நம்ம எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ் வச்சு வர ஏசியை டிசிக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். அப்போ ஸ்டெப் நம்பர் 1, we want to buy எஸ்எம்பிஎஸ். சரி, இப்போ இந்த எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ் எப்படி இருக்கும்னு இமேஜ் காமிக்கிறேன். நாளைக்கு கிளாஸ்ல ரியலா காமிச்சேன். இந்த பாக்ஸ் ஆகும். அதனால தான் லேப்டாப் பார்க்காதீங்க அப்படின்றது. ஏன்னா லேப்டாப் கொஞ்சம் டோட்டலாக வித்தியாசமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டெஸ்க்டாப். இதுதான் எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ். இது கொஞ்சம் பிளாக் கலர்ல இருக்கு, பேசிக்லாம் வேற கலர்ல இருக்கும். இது கொஞ்சம் நல்லது ஆனால் எஸ்எம்பிஎஸ். இந்த பாக்ஸ் கண்டிப்பாக வாங்கும். சரி, வாங்கியாச்சு. குட். சார் ஆக்சுவலா இமேஜும் வீடியோவும் ஷோ ஆக மாட்டேங்குது. என்னோட இல்ல ஸ்க்ரீன் சார், கரெக்டா தான் சார் இருக்கு. மேபி யாருக்குன்னா ஸ்க்ரீன் விசிபிளா வரல, நான் ஸ்க்ரீன்ல மூவ் பண்றது எதுவுமே காமிக்கலன்னா செஷன் ரீஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டிப்பா கிடைச்சிடும். சரி, ஓகேங்க சார். சரி. அது எத்தனை மணி சார்? என்னங்கப்பா? அது டைமிங் எத்தனை மணி சார்? இல்லப்பா, இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா இப்போ திருப்பி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ட் செஷன் ஆ, கொடுத்துட்டு ஓகே திருப்பி லிங்க் கொடுத்து ஜாயின். ஓகே சார். ஓகே. அப்போ இந்த பாக்ஸ் தான் எஸ்எம்பிஎஸ். இந்த பாக்ஸ் வாங்கியாச்சு. இந்த பாக்ஸ் வாங்கின அப்புறமா இதுல ஏகப்பட்ட ஒயர்ஸ் வரும், ஏகப்பட்ட ஒயர்ஸ் வரும். இந்த ஒயர்ஸ் எல்லாம் பொறுமையா இன்னைக்கு கிளாஸ்ல அண்டர்ஸ்டாண்டிங் முடியும். ஏகப்பட்ட ஒயர்ஸ் இருக்கு, அதுல ஏகப்பட்ட பின்ஸ் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பின் இருக்கு, இதுல ஒரு பின்ஸ் இருக்கு. அப்போ ஒய் எஸ்எம்பிஎஸ் அப்படின்றது பார்த்தாச்சு. இப்போ அந்த எஸ்எம்பிஎஸ்ல இருக்க பின்ஸ்லாம் டைப்ஸ் ஆஃப் கனெக்டர். அதுல என்னென்ன கனெக்டர் இருக்கு அப்படின்னா மெயின் பவர் கனெக்டர்னு ஒன்று இருக்கும். எதுல? அந்த எஸ்எம்பிஎஸ்ல 24 பின்னு சொல்லுவாங்க. மெயின் பவர் கனெக்டர்வாங்க, இல்ல 24 பின் கனெக்டர்னு ஒரு கனெக்டர் இருக்கு. தென் சிபியூ பின்னு வாங்க. 4 பின்ஸ்லயும் வரும், 8 பின்ஸ்லயும் வரும். பழைய கம்ப்யூட்டருக்குலாம் 4 பின்ஸ், இப்ப இருக்க கம்ப்யூட்டருக்குலாம் 8 பின்ஸ். அதுக்கு அடுத்தது
மோலக்ஸ்னு ஒரு கனெக்டர் இருக்கு. அடுத்தது சாட்டா அப்படின்னு ஒரு கனெக்டர் இருக்கு. இதுதான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி இன்னும் நிறைய கனெக்டர்ஸ் இருக்கு. பட் அதை பத்தி இப்போ வேணாம். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸ்டெப் நம்பர் 1, ஒரு எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ் வாங்குங்க. அந்த பாக்ஸ் கொடுக்க சொல்லவே ஏகப்பட்ட ஒயர்ஸ் இருக்கும். அந்த ஒயர்ஸ்ல நிறைய கனெக்டர் இருக்கும். மெயின் பவர் கனெக்டர், சிபியூ பின் கனெக்டர், மோலக்ஸ் கனெக்டர், சாட்டா. சரி, இதெல்லாம் பார்க்க எப்படி இருக்கும் காமிச்சேன். எஸ்எம்பிஎஸ்ல இருந்து இந்த மாதிரி பின்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் 24 பின் கனெக்டர் அப்படின்வாங்க. நல்லா உன்னிப்பா கிளாஸை கவனிங்க, ஏனாதானு அட்டன் பண்ணாது. இதுதான் 24 பின் கனெக்டர். இன்கேஸ் உங்க எஸ்எம்பிஎஸ்ல இருந்து இந்த மாதிரி கனெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் 4 பின் கனெக்டர், சிபியூ 4 பின் கனெக்டர்னு வாங்க. அதுவே உங்க எஸ்எம்பிஎஸ்ல இருந்து இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேரு மோலக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேரு சாட்டா பவர் கனெக்டர்னு. இதுதான் எஸ்எம்பிஎஸ்ல இருந்து ஏகப்பட்ட கனெக்டர்ஸ் வெளியே வரும். எஸ், டிஃப்ரெண்ட் பர்பஸ் ஒன்றுக்காக தான் வச்சிருக்காங்க. பட் கனெக்டர் விசிபிளா பார்க்க சொல்ல டிஃப்ரெண்டா இருக்கும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணி, மெயின் பவர் கனெக்டர், சிபியூ பின் கனெக்டர்ஸ், மோலக்ஸ் ஒன்று இருக்கு, சாட்டா ஒன்று இருக்கு. இப்போ இதெல்லாம் எதுக்காக இருக்கு அப்படின்னா உங்க 24 பின் கனெக்டர்ஸ் வந்து உங்களோட போர்டில் இருக்க சின்ன 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 பேராமீட்டர்ஸ்க்கு எல்லாமே இந்த 24 பின் தான் பவர் கொடுக்க போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் போர்டில் இருக்க காம்போனன்ட்ஸ், போர்டில் இருக்க எல்லா காம்போனன்ட்ஸுக்கும் இவர் கொடுக்க போறாரு. பட் உங்க மதர் போர்டில் ப்ராசஸர் அப்படின்னு ஒன்று போட போறீங்க. நான் ஒன்றும் டீச் பண்ணல, அதை பற்றி அப்கமிங் கிளாஸ்ல உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ராசஸருக்கு மட்டும் பவர் கொடுக்கறதுக்கு செப்பரேட் பின் இருக்கு. அந்த பின்னா அந்த சிபியூ 4 பின். 4 பின்ன்றது பழைய டெக்னாலஜி. இப்போ வர ப்ராசஸருக்குலாம் அதிகமான பவர் சோர்ஸ் தேவைப்படுது. அதனால இப்போதைக்கு வாங்குற எஸ்எம்பிஎஸ் எல்லாமே எத்தனை பின் இருக்குன்னா 8 பின் இருக்கும். பழைய மதர் போர்டு நீங்க 4 பின்லயே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வர மதர் போர்டு எல்லாமே 8 பின்ஸ் தேவைப்படும். அப்போ இந்த கனெக்டர் எதுக்கு இருக்குன்னா ப்ராசஸருக்கு பவர் கொடுக்கணும் செப்பரேட்டா. போர்டில் இருக்க போர்டு கொடுக்குற பவர் ப்ராசஸருக்கு எடுக்காது. அப்போ ப்ராசஸர் ஆன் ஆகிறதுக்குன்னு தனியா பவர் கொடுக்கணும் இந்த 4 பின் கனெக்டர் வச்சு ஆர் 8 பின் கனெக்டர் வச்சு. அதுக்கப்புறமா மோலக்ஸ் இருக்கு, சாட்டா இருக்கு. இது ரெண்டுமே யூஸ் பண்ண வேணாம், இந்த ரெண்டுத்துல ஒன்னு யூஸ் பண்ணா போதும். மோலக்ஸ்ன்றது பழைய டெக்னாலஜி, சாட்டான்றது நியூ டெக்னாலஜி. சரி, எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஹார்ட் டிஸ்க். சரி, என் கம்ப்யூட்டர்ல நான் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ண போறேன். அப்போ இந்த ஹார்ட் டிஸ்க்குக்கும் பவர் கொடுக்கணும். பவர் கொடுத்தாதான் ஹார்ட் டிஸ்க் ரன்னே ஆகும். அப்போ ஹார்ட் டிஸ்க் பவர் கொடுக்க போறீங்கன்னா ஓகே, ஹார்ட் டிஸ்க் பவர் கொடுக்க போறீங்கன்னா பழைய ஹார்ட் டிஸ்கா இருந்துச்சுன்னா ஹார்ட் டிஸ்க்ல மோலக்ஸ் இருக்கும். இப்போ வர ஹார்ட் டிஸ்க் எதுவுமே மோலக்ஸ்லாம் கிடையாது. இப்போ வர ஹார்ட் டிஸ்க் எல்லாமே வந்து சாட்டா பவர் தான். அப்போ ரெண்டுமே எதுக்காக இருக்குன்னா ஹார்ட் டிஸ்க்கு பவர் கொடுக்கறதுக்காக இருக்கு. ஓல்டு ஹார்ட் டிஸ்க் நீங்க மோலக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ வர ஹார்ட் டிஸ்க் எல்லாமே சாட்டா தான் இருக்கும். இது ஹார்ட் டிஸ்க்கு மட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சு சிடி டிரைவ். இப்போ யாரும் சிடி டிரைவ் யூஸ் பண்றது இல்லை, பட் எனிவே சொல்றேன். இப்போ சிடி டிரைவ் உங்க கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்றீங்கனாலும் அந்த சிடி டிரைவ் ஆன் ஆகிறதுக்கு நீங்க மோலக்ஸ் போட்டாலும் ஆன் ஆகும், இல்லைன்னா நீங்க சாட்டா போட்டாலும் ஆன் ஆகும். புரிஞ்சுதா மோலக்ஸ்க்கும் சாட்டாக்கும்? ஆமா, எஸ்எம்பிஎஸ்ல மோலக்ஸ் வச்சிருப்பாங்க. ஏன் வச்சிருக்காங்க? இப்போதைக்கு லேட்டஸ்டா அவங்க எஸ்எம்பிஎஸ்ல மோலக்ஸ் கிடையாது. ஆமா, அது பழைய டெக்னாலஜின்றதுனால எஸ்எம்பிஎஸ் புதுசா வாங்குறீங்க, அப்போ புது போர்டு தான் கனெக்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு
மோலஸ் எடுத்துக்கலாம். அப்படியே ஃபோனில் எடுத்து சைலண்ட்ல போட்டுருங்க 3 பேரும். முடிச்சா சரி. இப்போ நான் உங்களுக்கு 1 மினிட் டைம் தரேன். நல்லா பாருங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் லிசன். இல்லை 1 மினிட் 2 மினிட் டைம் தரேன். இந்த 2 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கையில ஒரு எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ் தருங்க. கையில நோட்லாம் இருக்கக்கூடாது. அந்த எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ் கையில கொடுத்தோடனையும் யூ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் அபவுட் எஸ்எம்பிஎஸ். ஃபர்ஸ்ட் எஸ்எம்பிஎஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும். எக்ஸ்பிளைன் பண்ணோம் அதில் நிறைய ஒயர்ஸ்லாம் வெளியே வரும். கனெக்டர் இருக்கும். அந்த கனெக்டரை பார்த்தோன்னே அந்த கனெக்டருக்கு பேர் என்ன, அந்த கனெக்டரோட யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு ஒரு 2 மினிட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் என் போர்டை பார்த்துக்கோங்க. என்னென்ன கனெக்டர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அந்த கனெக்டருக்கு பேர் என்ன, அந்த கனெக்டர் எந்த பர்பஸ்க்காக இருக்குன்னு 2 மினிட்ஸ் டைம் தரேன். ரெடியா இருங்க. நான் ஒரு எஸ்எம்பிஎஸ் பாக்ஸை கையில் கொடுத்தோனையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். கையில் நோட்டுக்கு கூட. எஸ் ஸ்டார்ட். எஸ் ஆன்லைன் மெம்பர்ஸ், உங்கள் பார்ட்டிசிபெண்ட்டில் ப்ராப்பரான நேம் போடுங்க. உங்கள் பார்ட்டிசிபெண்ட்டில் போனீங்கன்னா ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் வரும். உங்கள் நேம் போட்டு அட்டன் பண்ணுங்க. உங்கள் நேம்லாம் செக் பண்ணி பாருங்க. ஊஸ் ஜிகே நேம் சேஞ்ச் பண்ணுங்க. சைரல், ஹெச்பி, ஹானர், ப்ராப்பரான நேம் போட்டு அட்டன் பண்ணுங்க. ஊஸ் மாங்க், மோட்ரோலா, விவோ V2518, விவோ V2534, விவோ V50, ஜியோமி, ஜூம் யூசர் எல்லாருமே பார்ட்டிசிபெண்ட்ல போயிட்டு உங்க நேம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரம் மை டீம் தே வில் டேக் கேர் அட்டண்டன்ஸ். யாரெல்லாம் விவோ ஃபோன் யூஸ் பண்றீங்களோ எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நேம்லாம். சரி, அப்போ இப்போதைக்கு என்ன எலிஜிபிள்? உங்க கையில நான் இப்போ ஒரு எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ் கொடுத்தேன்னா அந்த பாக்ஸ் எதுக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆனா கையில நோட் இருக்கக்கூடாது. அந்த பாக்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட ஒயர்ஸ் வரும், ஏகப்பட்ட கனெக்டர் இருக்கும். அந்த கனெக்டரோட நேம் என்ன, அந்த கனெக்டர்ல இருக்க பவர் சோர்ஸ் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரியும். ஸோ 24 பின் போர்டுக்காக, சிபி பின் வந்து ப்ராசஸருக்காக, நீங்க பார்க்குற சாட்டா தென் மோலக்ஸ் வந்து ஹார்ட் டிஸ்காகவும் சிடி டிரைவ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க ஏகப்பட்ட ஒயர்ஸ் இருக்கு.
ஒரு ஒரு ஒயரும் யூனிக் கலர்ல இருக்கு. எல்லாமே சேம் கலர் கிடையாது. இப்போ கலர் மாத்திருக்காங்கன்னா அந்த கலருக்கும் ரீசன்ஸ் எல்லாமே இருக்கு. இங்க இருக்க ஒரு ஒரு ஒயர்ல இருந்து ஒரு ஒரு பவர் சோர்ஸ். இதுல எல்லோ ஒயர் இருக்கும். அந்த எல்லோ ஒயர்ல இருந்து பிளஸ் 12 வோல்ட் வரும். ரெட் இருக்கு அப்படின்னா பிளஸ் 5 வோல்ட் வரும். ஆரஞ்சில் பிளஸ் 3.3. பிளாக்ன்றது எர்த்துக்காக கிரவுண்டுக்காக கொடுக்குறாங்க. கிரீன் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். கிரீன்ல வந்து 5 வோல்ட் வரும். அதான் 3 to 5 வோல்ட் வரும். பர்பிள் இருக்கு 5 வோல்ட் வரும். கிரே விட்டுருங்க தேவையில்ல. ப்ளூ -12 வோல்ட். 5 வந்து -5 வோல்ட். இது எல்லாத்தையும் இப்போ உட்காந்து படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்ல. உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான், இந்த கிரீன் தான். எல்லாத்தையும் படிக்கணும்னா படிக்கலாம். பட் நாங்களே என்ன சொல்றோம்னா, என்ன படிச்சாலும் அது மறந்து தான் போகுது. ஆனால் கிரீனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோம். ஒரு கம்ப்யூட்டர் ஆன் ஆக போகுது அப்படின்னா அந்த கிரீன் ஒயர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பற்றி நான் டீச் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பாயிண்ட் புரிஞ்சா போதும். இங்கே ஏன் ஒரு ஒரு கலர் இருக்குன்னா, கலரசன் ஐடென்டிஃபிகேஷன். எதோட ஐடென்டிஃபிகேஷன்னா எவ்வளோ பவர் சோர்ஸ் வெளியே வரும். அப்போ எல்லோ, ரெட்டு, ஆரஞ்சு, பர்பிள், கிரீன், ப்ளூ, ஒயிட்டுக்கெல்லாம் எதுக்கு வச்சிருக்கான்? உள்ள இருக்க மதர் போர்டில் நிறைய காம்போனன்ட் இருக்கு. ஒரு காம்போனன்ட்டுக்கு +5 வோல்ட் தான் தேவைப்படும். இன்னொரு காம்போனன்ட்டுக்கு +12 வோல்ட் தேவைப்படும். அவங்க என்ன சொல்றாங்க? உங்க கம்ப்யூட்டர்ல மேபி ஜிபியு கிராஃபிக் கார்டு போட்டிருக்கீங்க, இல்ல உங்க உங்க ஹார்ட் டிஸ்க்கு, உங்களோட ப்ராசஸர்ல ஃபேன் இருக்கும். அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றோம். அது எல்லாத்துக்கும் 12 வோல்ட் தேவைப்படும். அப்போ அந்த 12 வோல்ட் தரப்போறதுக்கு என்ன ஒயர் வச்சிருக்காங்க அப்படின்னா எல்லோ வச்சிருக்காங்க. தென் மதர் போர்டுக்கும் பழைய ஹார்ட் டிஸ்க்கு 5 வோல்ட் தேவைப்படும். அது ரெட்டு பார்த்துக்கும். தென் உங்க ரேமுக்கு, மெயினா ரேமுக்கு எவ்வளோ வோல்ட் தேவைப்படும்னா +3.3 வோல்ட் வந்து தேவைப்படும். ஓகேவா? அதை யார் பார்த்துப்பாருன்னா ஆரஞ்சு பார்த்துப்பாரு. இந்த மாதிரி ஒரு ஒரு கலருக்கு பின்னாடி ஒரு ஒரு வோல்ட் இருக்கு. அது எல்லாத்துக்கும் ஒரு ரீசனும் கொடுத்துருக்காங்க. எல்லாம் படிக்க வேணாம், இதை மட்டும் பார்த்துக்கோங்க. கிரீன். இந்த கிரீன் தான் உங்க கம்ப்யூட்டரை ஆன் பண்றதுக்கு டிசைன் பண்ணிருக்க முக்கியமான பின். இந்த டேபிள்லாம் ஃபுல்லா படிக்க தேவையில்ல. ஒரு ஒரு ஒயர்ல ஒரு ஒரு பவர் சோர்ஸ் போகும்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த பர்பிள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நான் அப்புறமா வரேன் பர்பிள் பத்தி. இது முடிச்சிடும். சரி, அதுக்கப்புறமா உங்க கம்ப்யூட்டர்ல இந்த கேபிளை பார்ப்பீங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு திடீர்னு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். இதை பார்ப்பீங்க. இது SMPSல இருந்து வராது. இதுவும் சாட்டா தான் சொல்லுவாங்க. அப்படின்னா இதுவும் சாட்டா தான். அப்போ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஏற்கனவே ஒரு சாட்டா பார்த்துருக்கோம், இதையும் சாட்டான்றோம். அப்படி இப்போ என்னன்னா, இதுக்கு ஒரு பேர் நம்ம வச்சுக்கலாம். இது டேட்டா சாட், நாட் பவர் சாட். இது என்ன சுரேன் டேட்டா சாட்டா அப்படின்னா, ஒரு மதர் போர்டு இருந்தால் நல்லா இருக்கும். இமேஜ் இது இருக்கு. மதர் போர்டில் தனியாக கிளாஸ் எடுப்பேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ இது அந்த கம்ப்யூட்டரோட மதர் போர்டு. ஓகே. அப்புறமா வி வாண்ட் டு பை SMPS. என்கிட்ட ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு. ஹார்ட் டிஸ்க்னா என்ன, நான் அப்புறமா வரேன். இப்போதைக்கு உங்களுக்கு கேபிள் கனெக்ட் பண்ணி காட்டுறதுக்காக நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். ஹார்ட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்கை நான் யூஸ் பண்ணுறதுக்கு 2 கேபிள் நான் கொடுத்தாகும். ஒரு கிடையாது, நான் 2 கேபிள் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஹார்ட் டிஸ்க் ரன் ஆகிறதுக்கு நான் பவர் தரணும். அப்போ அந்த பவர் எங்கேருந்து வரணும்னா SMPSலேருந்து வரணும். அப்போ SMPSலேருந்து கேபிள் போய் இதில் கனெக்ட் ஆகணும். இது மோலக்ஸாகவும் இருக்கலாம், இல்லைன்னா பவர் சாட்டாகவும் இருக்கலாம். ஓகேவா? அப்போ நான் என்ன போட்டுக்கிறேன்னா, இது மோலக்ஸில் கனெக்ட் பண்ணுறதாலும் பண்ணுங்க, இல்லைன்னா பவர் சாட்டால கனெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் கனெக்ட் பண்ணுங்க. இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கனெக்ட் பண்ணிட்ட அப்புறமா இந்த ஹார்ட் டிஸ்க் ரன் ஆக ஆரம்பிச்சிடும், ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, குட்.
பட் இந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்க டேட்டாவை வெளியே எடுக்கிறதுக்கும் இல்ல என்கிட்ட இருக்க டேட்டாவை இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ள வைக்கிறதுக்கும் இது பத்தாது. ஹார்ட் டிஸ்க் ஆன் தான் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா இதுல எங்க கனெக்ட் பண்ணணும்னு கேட்காதுன்னு நான் அப்புறமா சொல்றேன். இங்க இருந்து நீங்க இன்னொரு கேபிள் போடுற மாதிரி இருக்கும். இந்த கேபிள் தான் டேட்டா சார்ட். இதான் கனெக்ஷன் மெக்கானிசம். அப்போ ஒரு ஹார்ட் டிஸ்க் எடுத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் மட்டும் கிடையாது, சிடி டிரைவுக்கும் இதே மெக்கானிசம் தான். கண்டிப்பா 2 கேபிள் போட்டோம். ஒன்று பவர் சாட்டா போடணும், ஒன்று டேட்டா சாட்டா போடணும். அப்போ பார்த்த உடனே உங்களுக்கு தெரியணும் இதுல எது பவர் சாட்டா இதுல எது டேட்டா சாட்டான்னு. ஏன்னா ரெண்டுமே சாட்டா தான், போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இது எஸ்எம்பிஎஸ்ல இருந்து வர்றது, இது பவர் சாட்டா, இது ஹார்ட் டிஸ்க் ஆன் ஆகிறதுக்கு. ஹார்ட் டிஸ்க்ல இருக்க இன்ஃபர்மேஷனை ரீட் ரைட் பண்றதுக்கு உங்களுக்கு டேட்டா சாட்டா. இதுக்கும் எஸ்எம்பிஎஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. இது ஹார்ட் டிஸ்க்ல இருந்து போயிட்டு எங்க கனெக்ட் ஆக போகுதுன்னா மதர் போர்டில் கனெக்ட் ஆக போகுது. இதுக்கு தான் நான் ஒரு சின்ன டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது ஒரு சின்ன டயக்ராம். சரி, இது எல்லாத்தோட லைவ் இமேஜ் லைவ் கனெக்ட் பண்றதெல்லாம் நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தியரி கம்ப்ளீட் பண்ணிடும். தியரி கம்ப்ளீட் பண்ணாம ப்ராக்டிகல் போக முடியாது. தியரி தான் ஃபர்ஸ்ட். சரி, அப்போ தியரி ஓரளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம். இவ்வளோ ஒயர்ஸ் இருக்கு, 24 பின்ஸ், சிபியூ பின்ஸ் 4 பின் 8 பின் இருக்கு, அதுக்கப்புறமா மோலக்ஸ் இருக்கு, சாட்டா இருக்கு, பவர் சாட்டான்னு ஒன்று படிச்சிருக்கோம், டேட்டா சாட்டான்னு ஒன்று படிச்சிருக்கோம். இப்போ என் வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. இன்னைக்கு போயிட்டு பவர் ஆன் பண்றேன், பவர் ஆன் ஆகல. நார்மலா ஒரு ஃப்ரெஷர் மாதிரி பேசுங்க. நான் பவர் ஆன் பண்றேன், பவர் ஆன் ஆகல, என்ன பண்ணுவோம்? ஃப்ரெஷர் மாதிரி பேசணும். என்ன இருக்கா? ஓகே. அப்போ ஒரு ஃப்ரெஷர் நம்ம எஸ்எம்பிஎஸ் செக் பண்ணுவோம்னா நம்ம அப்புறம் ஃப்ரெஷர் கிடையாது, நம்ம இன்ஜினியர் ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் பாதி பேருக்கு எஸ்எம்பிஎஸ் தெரிஞ்சிருக்கும். வீட்டில் ஒரு டெஸ்க்டாப் இருக்கு, நான் இது வழியும் நேற்று வழியும் ஆன் பண்ண ஆன் ஆச்சு, இன்னைக்கு ஆன் பண்ண டெட்டா இருக்கு, எதுவுமே இல்லை. அப்போ ஒரு ஃப்ரெஷர் என்ன பண்ணுவார்னா, நானா இருந்தா என்ன பண்ணிப்பேன்னா ஃபர்ஸ்ட் அந்த கம்ப்யூட்டருக்கு பவர் வருதான்னு சொல்லிட்டு என் பவர் சாக்கெட் செக் பண்ணுவேன். எனக்கு எஸ்எம்பிஎஸ் பத்தி தெரியாது, பட் என் வீட்டில் ஒழுங்கா சாக்கெட்ல கேபிள் கனெக்ட் ஆயிருக்கான்னு பார்ப்பேன். ஒரு ரிமூவ் பண்ணுவேன், இன்னொரு தடவை கனெக்ட் பண்ணி பார்ப்பேன், சுவிட்சை போடுவேன். அதுக்கப்புறமா பவர் ஆன் பண்ணி பார்ப்பேன். அப்பயும் பவர் ஆன் ஆகலைன்னா ஒரு ஃப்ரெஷர் என்ன பண்ணுவீங்க? கரெக்ட், பவர் சாக்கெட் ஒன்லயே பவர் வருது, கை வைக்கிற ஷாக்லாம் அடிக்குது. இப்போ என்ன பண்ணுவீங்க? கேபிள் மாத்தம், பவர் கேபிள் மாத்த வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஒரு ஃப்ரெஷர் கேபிள் மாத்த வாய்ப்பு இருக்குதான். சரி, ஓகே, கேபிள்லாம் ஒர்க் ஆகும், என்ன பண்ணுவீங்க? ஆன்லைன் பேசலாம், வேற என்ன என்ன பண்ணுவீங்க? பண்ணிட்டோம். அது 10 தடவை ட்ரை பண்ணிட்டு தான் ஆன் ஆகல சொல்லிட்டு தானே பவர் கேபிள் கிட்டே போயிருக்கு. ஃபைனலா டெக்னீஷியன்ட்ட தான் கொடுக்கணும். அப்படின்னா ஒரு ஃப்ரெஷர் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்றாரு, இது வழியும் ஆன் ஆன கம்ப்யூட்டர் இன்னைக்கு டே படி ஆன் ஆகல, எதுக்கோ ஸ்விட்ச்லாம் போட்டிருக்காரா, பவர் கேபிள் கரெக்டாக இருக்கான்னு சின்ன பேசிக்காக அவருக்கு தெரிஞ்சதை ட்ரை பண்ணுவார். அது ட்ரை பண்ணிட்டாரு, அது கேபிள் கரெக்டாக இருக்குது, வீட்டில் பவர் சோர்ஸும் இருக்குது, சாக்கெட்டும் மாற்றி போடுறாரு. மேபி சாக்கெட்டில் என்ன இஷ்யூ சொல்லிட்டு சாக்கெட்டும் மாற்றி போடுறாரு. ஆனாலும் அந்த கம்ப்யூட்டர் ஆன் ஆகலைன்னா ஒரு சில பேர் மட்டும் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த சிபியூ பாக்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் ஓப்பன் பண்ணாலும் உள்ளே இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஓப்பன் பண்ண தைரியம் இருக்கும், ஆனால் அது உள்ளே இருக்க ஒயரை டச் பண்ணுற ஒரு தைரியம் ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எதனா நம்ம அவசரப்பட்டு மாற்றி போட்டால் கூட டோட்டலாக. அப்போ வேற வழியே இல்லை, நீங்கள் அந்த கம்ப்யூட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போகணும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா டைம் கேட்டு வெயிட் பண்ணுங்க, என்னன்னு செக் பண்ணிட்டு தரேன்னு சொல்ல போறாங்க. இப்போ இன்னைக்கு டேட் படி நீங்க ஒரு யூசர், ஒரு கம்ப்யூட்டர் ஆன் ஆகல, நீங்க ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர், அவர் தான் கடை வச்சிருப்பாரு, அவர்கிட்ட கொடுக்குறீங்க, அவர் உங்களுக்கு கண்டிப்பா அதை சரி பண்ணி தர போறாரு. இந்த டேட், இன்னைக்கு டேட்ல இருக்க டெசிக்னேஷன் எனக்கு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல அப்படியே தலைக்கீழ மாறணும். அப்படின்னா உங்க கம்ப்யூட்டர் ஆன் ஆகலைன்னா
இன்னைக்கு டேட் படி ஓகே குட் ஆன் பண்றீங்க, ஆன் ஆகலைன்னா கடைக்கு எடுத்துன்னு போறீங்கன்னா இனிமே ஷாப்புக்கு எடுத்துன்னு போக கூடாது. அப்படி ஷாப்புக்கு எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா ஸ்டில் நோ யூ ஆர் அ நார்மல் யூசர், யூ ஆர் நாட் எ டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர். ஷாப்புக்கு எடுத்துன்னு போகணும். அது எப்போ எடுத்துன்னு போகணும் நான் அப்புறமா சொல்லுவார். கம்ப்யூட்டர் ஆன் ஆகல சரி, நான் 2 தடவை ஆன் பண்ணி பார்த்தா சாக்கெட்டை மாத்தின ஆன் ஆகல, நான் கடைக்கு எடுத்துன்னு போக போறேன் அப்படின்னா இவ்வளோ நேரம் நம்ம அட்டன் பண்றது எல்லாமே வேஸ்டா தான் போயிடும். அப்போ இன் டுடே கிளாஸ், இன் கேஸ் உங்க கம்ப்யூட்டர் ஆன் பண்றீங்க, ஆன் ஆகலைன்னா ஸ்டெப் நம்பர் 1 வி வாண்ட் டு டூ சம் ட்ரபிள் ஷூட். ட்ரபிள் ஷூட்னா என்ன? ஆன்லைன் ட்ரபிள் ஷூட்னா என்ன? செக் பண்ணி பார்க்கறது. செக் பண்ணி பார்க்குறது. சரி ஓகே சரி. ஆன்லைன்ல நிறைய பேர் இருக்கீங்க, யாருமே அன்மியூட் பண்ண மாட்டீங்களா? சரி, நம்ம சீசனே கிளாஸ்ல பார்த்துக்கோம். இப்போ நான் ஹார்ட்வேரை முடிச்சுட்டு வந்துடுறோம். சரி, அப்போ ட்ரபிள் ஷூட்டிங் அப்படின்றது, சார் ஒரு சாக்கெட்ல கேபிள் போட்டிருந்தேன், எனக்கு ஒரு டவுட்டு, அதனால நான் சாக்கெட் 1லேருந்து சாக்கெட் 2க்கு மாத்திருக்கேன் சார்னா அதுவும் ட்ரபிள் ஷூட்டிங் தான். கேபிள்ல ஒரு டவுட் இருந்துச்சு, நான் வேற ஒரு கேபிள் எடுத்து வந்து கனெக்ட் பண்ணேன்னா அதுவும் ட்ரபிள் ஷூட்டிங் தான். அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு நீங்க என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்களோ இட்ஸ் ஆல் கம்மிங் அண்டர் ட்ரபிள் ஷூட்டிங். ஓகேவா? சரி, அப்போ இன்னைக்கு வீட்டுக்கு போறேன், நேத்து வரையும் ஆன் ஆயிருந்த கம்ப்யூட்டர் இன்னைக்கு ஆன் ஆகலைன்னா கேபிள் பாருங்க, சாக்கெட் பாருங்க, அதுக்கு அடுத்தது கடைக்கு போகாதீங்க. ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் ஆன் ஆயிருக்குனாலும் ஆன் ஆகலைன்னாலும் அதுக்கு முக்கியமான காரணம் யாரு? யாருன்னா எஸ்எம்பிஎஸ் தான். நீங்க கடைக்கு எடுத்துட்டு போய் கொடுத்தாலும் அவங்க செக் பண்ண போறது எஸ்எம்பிஎஸ் தான். அதுக்கு எதுக்கு நம்ம கடைக்கு போகணும்? வி ஆர் இன்ஜினியர் அக்கார்டிங் டு இன் டுடே கிளாஸ், வி ஆர் இன்ஜினியர், வி ஆர் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர். அவங்க செக் பண்ண போறத நானே செக் பண்ணிக்கிறேன், நான் ஏன் கடைக்கு போகணும்? அப்போ ஸ்டெப் நம்பர் 1, ஒரு கம்ப்யூட்டர் ஆன் ஆனாலும் அதுக்கு எஸ்எம்பிஎஸ் தான் காரணம். ஒரு கம்ப்யூட்டர் ஆஃப்ல இருக்கு, டெட்டா இருக்குனாலும் ஸ்டெப் நம்பர் 1 இவர் மட்டும் தான் காரணம் கிடையாது, இவர் முதல் காரணம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எஸ்எம்பிஎஸ் செக் பண்ணணும். அப்போ we want to do troubleshoot. எப்படி ஒரு எஸ்எம்பிஎஸ் ட்ரபிள் ஷூட் பண்றது? ஏன்னா எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ் போயிருந்தாலும் உங்களுக்கு போர்டு ஆன் ஆகாது. ஓகேவா? நம்ம கடையில கொடுத்து அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நானே கண்டுபிடிச்சுப்பேன். சரி, ஒரு எஸ்எம்பிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். அப்போதான் எஸ்எம்பிஎஸ் ட்ரபிள் ஷூட் பண்றது தெரியும். எஸ்எம்பிஎஸ் இருக்கு, இதுல அந்த 24 பின் கனெக்டர்ஸ் இருக்கும், தென் பவர் சாட்டா இருக்கும், மோலக்ஸ் இருக்கும், அதை தாண்டி நிறைய இருக்கு. நான் எல்லாத்தையும் என்ன பண்றேன்னா இருக்கிற எல்லா பின்ஸையும் கரஸ்பாண்டிங் போர்ட்ல வந்து கனெக்ட் பண்ணிடும். சரி, இப்போ நான் என்னோட கம்ப்யூட்டர்ல இருக்க பவர் பட்டனை ப்ரெஸ் பண்றேன். அப்போ ப்ரெஸ் பண்ணா ஒரு ஒயர்ல இருந்து ஒரு வோல்ட் வெளியே போகும். எல்லாமே காமன் கிடையாது, ரெட்டுக்கு வேற, ஆரஞ்சுக்கு வேற, கிரீனுக்கு வேற, அந்த மாதிரி பர்பிளுக்கு வேற, எல்லாமே வேற வேற பவர் சோர்ஸ் தான் வெளியே போகுது அந்தந்த காம்பனன்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி. பட் த கண்டிஷன் வில் பி, நீங்க ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்றீங்கன்னா ஒரு ஒயர்ல இருந்து மட்டும்தான் பவர் போகும், வேற எந்த ஒயர்ல இருந்தும் இனிஷியல் பவர் போகாது. இனிஷியலா கிரீன்ல இருந்து மட்டும்தான் பவர் சோர்ஸ் வெளியே போகும். பாயிண்ட் நம்பர் 1 நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்போதான் ட்ரபிள் ஷூட் பண்ண தெரியும். எல்லா ஒயர்ல இருந்து பவர் போகும்னு சொல்லி கொடுத்த சுரேன்னா இப்ப என்ன சொல்றேன்னா, நீங்க பட்டன் ஆன் பண்ண அடுத்த செகண்ட் எஸ்எம்பிஎஸ் வில் சென்ட் பவர் சோர்ஸ் ஒன்லி டு கிரீன் ஒயர். ஒரு 4ல இருந்து 5 வோல்ட் அனுப்பும், அது எஸ்எம்பிஎஸ் பொறுத்து மாறும், அனுப்பும். ஏன் ரிமைனிங் எல்லாம் அனுப்பல? ஏன் இந்த ஒயர்ல மட்டும் அனுப்புதுன்னா, இப்போ இந்த கிரீன் ஒயர் தான் உள்ள இருக்க மதர் போர்ட் சர்க்கியூட் எல்லாமே கரெக்டா இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணும். ஏன்னா சர்க்கியூட் எதுனா டேமேஜ் ஆயிருந்து நான் மொத்த பவர் அமிச்சேன்னா மொத்த சாக்கெட்டும் காலியாயிடும். அதனால உள்ள இருக்க சர்க்கியூட்லாம் கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ற வேலையை தான் இந்த கிரீனே பார்க்கணும்.
இப்போ நான் அமிச்ச இந்த 5 வோல்ட் உள்ள போயிட்டு போர்டு எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் எனக்கு எந்த கலர்ல வந்து ரிட்டர்ன் ஆகும்னா, ரிட்டர்ன் வந்து நான் கிரவுண்ட் வச்சிருக்கேன்னா கிரவுண்டில் வந்து ரிட்டர்ன் ஆகும். அப்போ நான் அனுப்புற பவர் சோர்ஸ் இந்த போர்டுக்குள்ள போயிட்டு எல்லாமே கரெக்டா இருக்குன்னா எனக்கு ரிட்டர்ன் எதுல வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரிட்டர்ன் வந்து பிளாக்ல வரும். எப்போ ரிட்டர்ன் பிளாக்ல வருதோ இதுதான் சர்க்யூட் க்ளோஸ் ஆகுது. சர்க்யூட் க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் இன்புட் அமிச்சேன், போர்டு கரெக்டா இருக்கிறதுனால எனக்கு அவுட்புட் வருது, சர்க்யூட்ல எந்த இஷ்யூ இல்லை. எப்போ எனக்கு ரிட்டர்ன் ஆகுதோ அப்பதான் உங்க எஸ்எம்பிஎஸ்ல ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஃபேன் வச்சிருப்பாங்க. அந்த ஃபேன் எதுக்காகனா அந்த பாக்ஸ்ல இருக்க ஹீட்டை வெளியே சென்ட் பண்றதுக்காக ஃபேன் இருக்கும். அப்போ எப்போ சர்க்யூட் க்ளோஸ் ஆகுதோ அப்போதான் இந்த ஃபேன் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஃபேன் ரொட்டேட் ஆகலன்னா சர்க்யூட் க்ளோஸ் ஆகலன்னு அர்த்தம். எப்போ ஃபேன் ரன் ஆகுதோ அதுக்கப்புறமா தான் ரிமைனிங் ஒயர்ஸ்ல இருந்து பவர் சோர்ஸ் வெளியே போக ஆரம்பிக்கும். அப்போ ரெட்டா இருக்கட்டும், எல்லோவா இருக்கட்டும், பர்பிள் விட்டுருங்க, இந்த ரெட் பர்பிள் வேற மாதிரி இருக்கும். ரெட்டா இருக்கட்டும், எல்லோவா இருக்கட்டும், ரிமைனிங்ஸ் என்ன கலர்னா இருக்கட்டும், அந்த கலர்ல இருந்து பவர் சோர்ஸ் வெளியே போகதான் போகுது. ஆனா சர்க்யூட் க்ளோஸ் ஆனா மட்டும்தான் ரிமைனிங் பவர்ஸ் வெளியே போகும். அந்த சர்க்யூட்டை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரே ஒயர் தான் வச்சிருக்காங்க, கிரீன். கிரீன் போய் சர்க்யூட் க்ளோஸ் பண்ணா மட்டும்தான் ரிமைனிங் பவர் சோர்ஸ் வந்து வெளியே போகுது. இப்படிதான் ஒரு எஸ்எம்பிஎஸ் ஒர்க்கே ஆகும். அப்போ இதை தெரிஞ்ச சுரேன் என்ன பண்றேன்னா, இது எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் படிச்சிட்டேன். அப்போ எனக்கும் நாலேஜ் இருக்கும். என் கம்ப்யூட்டரை நான் இன்னைக்கு போய் ஆன் பண்றேன், டெட்ல இருக்கு, எந்த பவரும் வரமாட்டுருது. 3 டைம் 4 டைம் லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டேன், பவர் சாக்கெட்டும் மாத்திட்டேன், அதுல எந்த இஷ்யூவும் இல்லை. அப்போ எஸ்எம்பிஎஸ்ல டவுட் இருக்கு. அப்போ நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து எஸ்எம்பிஎஸ் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்றதா ஈஸி. நான் உங்களுக்கு காமிப்பது எல்லாமே அது 4 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. ஓகேவா? அந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணி தனியா பாக்ஸை வெளியே எடுத்துடணும். இப்போ இந்த எஸ்எம்பிஎஸ் ட்ரபிள் ஷூட் பண்றதுக்கு 2 ஆப்ஷன் சொல்றேன். ஆப்ஷன் நம்பர் 1, இன் கேஸ் இந்த பாக்ஸ்ல எதனா இஷ்யூ இருந்தாலும் இந்த பாக்ஸ் ஒழுங்கா ஒர்க் ஆகாது. ஓகே, இந்த பாக்ஸ்ல இஷ்யூ இருந்தாலும் பவர் சோர்ஸ் வெளியே வராதுல்ல, கிரீன்லயும் வராது, ரெட்லயும் வராது, எதுவுமே வராது. அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 1, இந்த எஸ்எம்பிஎஸ்ல இருந்து ஒயர்ல எல்லாம் கரெக்டான பவர் சோர்ஸ் வெளியே வருதான்னு மேனுவலா செக் பண்ணும். அந்த மேனுவலா செக் பண்றதுக்கு we want to buy a machine called as multimeter. நீங்க வந்து பார்த்துருப்பீங்க, எலக்ட்ரிஷியன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க, சின்ன சின்ன இன்ஜினியர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ இதான் மல்டிமீட்டர். இந்த மல்டிமீட்டர் வாங்கி மேனுவலா நம்மளால ஒரு பின்லையும் டச் பண்ணி 5 வோல்ட் வருதா இல்லை 4 வருதா இல்லை வோல்ட்டே வரலையா அப்படின்றத நம்மளால செக் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணணும்னா நீங்க எஸ்எம்பிஎஸ் பாக்ஸை கம்ப்யூட்டர் ரிமூவ் பண்ணி எஸ்எம்பிஎஸ்க்கு பவர் கொடுத்துட்டு கிரீன் ஒயர்ல மட்டும் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணும். கிரீன் எங்க இருக்குன்னா இந்த 24 பின் கனெக்டர்ல ஒரே ஒரு கிரீன் இருக்கும். ஓகேவா? இதுல வச்சு உங்களுக்கு 5 வோல்ட் வருதா இல்லையான்றத உங்களோட மல்டிமீட்டர்ல பார்க்கணும். அப்படி 5 வோல்ட் வருது அப்படின்னா ஓகே குட். அப்படி இல்லை சுரேன், நான் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்றேன், கிரீன்ல டெட்ல இருக்கு, கிரீன் இல்ல 1 வோல்ட் தான் வருது, இல்ல 2 வோல்ட் வருது, 4 to 5 வரலாம், தப்பு கிடையாது. இல்ல சுரேன் டெட் இல்ல ரொம்ப கீழே வருது, 50% கீழே வருது அப்படின்னாவே ப்ராப்ளம் இன் எஸ்எம்பிஎஸ். ப்ராப்ளம் இன் எஸ்எம்பிஎஸ்னாவே யாரும் எஸ்எம்பிஎஸ் சரியெல்லாம் பண்ண மாட்டாங்க, அது ரொம்ப ரேரு. எஸ்எம்பிஎஸ் ரீப்ளேஸ் பண்ணிப்போம், ஏன்னா சரி பண்றதுக்கு பட்ஜெட் ஆகும். ஓகே, சால்விங் பண்றதுக்கு அதுக்கு எஸ்எம்பிஎஸ் மாத்திட்டு போயிடுவாங்க. அப்போ நீங்க மல்டிமீட்டர் வச்சு செக் பண்றீங்க, 5 வோல்ட் வரல, உங்களுக்கு 1 தான் வருது, இல்ல வோல்ட்டே வரல சொன்னீங்கன்னாவே எஸ்எம்பிஎஸ் இஷ்யூ. நீங்க போயிட்டு ஒரு எஸ்எம்பிஎஸ் வாங்குங்க, அதை உங்களுக்கு கனெக்ட் பண்ண நானே சொல்லி கொடுத்துட்றேன், நீங்களா கனெக்ட் பண்ணுங்க, உங்க கம்ப்யூட்டர் ஆன் ஆயிடும். போயிட்டு கடைக்கு எடுத்துன்னு போனாலும் அவங்க இதான் பண்ண போறாங்க. என்ன வித்தியாசம்னா நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த எஸ்எம்பிஎஸ் வாங்குறதுக்கு ஒரு 400 to 600 ருபீஸ் முடிஞ்சிடும். இதே வேலையை தான் உங்க ஷாப்ல இருக்க இன்ஜினியர் பண்ண போறாரு, அவரு ஒரு 800 to 1200 வாங்க போறாரு. ரெண்டுத்துக்கும் இதான் வித்தியாசம். நான் பண்ண போறது அவரும் பண்ண போறாரு, அவரு என்னமோ புதுசா பண்ண போறது கிடையாது. அவரும் ஃபர்ஸ்ட் மல்டிமீட்டர் வச்சு எஸ்எம்பிஎஸ் செக் பண்ணுவார். அவருக்கும் 5 வோல்ட் வரல அப்படின்னாவே எஸ்எம்பிஎஸ் இஷ்யூ. உள்ள பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சரி பண்றதுலாம் யாருக்கும் டைம் இல்லை, எஸ்எம்பிஎஸ் ரீப்ளேஸ் பண்ண போறாங்க.
என்ன ஒரு யூசர் கிட்ட எஸ்எம்பிஎஸ் ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. யூசருக்கு புரியாத இஷ்யூ. இவ்வளோ பில்லு 1200, நீங்க 1200 சொன்னார்னா பார்கிங் பண்ணி ஒரு 1000 பே பண்ணுவீங்க. அவ்வளோதான் பண்ண முடியும். அப்போ இன்னிலேருந்து எஸ்எம்பிஎஸ் இஷ்யூஸ்லாம் நீங்களா மேனுவலா உங்களுக்கு செக் பண்ண தெரியும். நான் மல்டிமீட்டர்லாம் காமிப்பேன், வெயிட் பண்ண. ரெண்டாவது, எஸ் எஸ் உங்க நேம்? சரி சார். கிரீன்ல ஃபர்ஸ்ட் வரும். ஆஹா, கிரீன்ல போற சிக்னல் பிளாக் ரிட்டர்ன் ஆகும். ஆமா, ஒரு பவர். அப்படின்னா நான் கிரீன்ல 5 அனுப்புறது எனக்கு திருப்பி பிளாக்ல ரிட்டர்ன் ஆகி இந்த பாக்ஸுக்கு வந்தாதான் இந்த பாக்ஸ் எனக்கு ஆன் ஆகும். இந்த பாக்ஸ் ஆன் ஆன அப்புறமா தான் ரிமைனிங் ரிட்டர்னா வெளியே வரும். இட்ஸ் நாட் அ கிரீன் சிக்னல், பிளாக் சிக்னல். இட்ஸ் அ சிக்னல், ஒரு குட்டி சிக்னல், அவ்வளவுதான். அது கிரீன் சிக்னல், பிளாக் சிக்னல் கலர்லாம் கிடையாது. ஒயருக்கு கலர் இருக்கு, ஒயர்ல போற சிக்னலுக்கு கலர் கிடையாது. இட்ஸ் அ சிக்னல். நான் கிரீன், ராகுல் வந்து பிளாக் ஒயர். நான் ஒரு சிக்னல் அனுப்புறது ராகுல் சாருக்கு போகும், அவ்வளவுதான். சிக்னலுக்கு கிரீனா பிளாக்கா கிடையாது, எங்களுக்கு கிரீன் பிளாக்கா. சூப்பர் குட். நான் அனுப்புற சிக்னல் ராகுலுக்கு போயிருக்கணும், இதான் சர்க்யூட் க்ளோஸ். ராகுலுக்கு போன ராகுல் என்ன பண்ணுவார்னா எஸ்எம்பிஎஸ் ஆன் பண்ணுவார். எஸ்எம்பிஎஸ் ஆன் பண்ண உடனே ரிமைனிங் ஒயர்ஸ் எல்லாருமே நீங்க பவர் சோர்ஸை உள்ள கொடுக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நாங்க 2 பேரும் எங்க வேலையை முடிக்கணும். ஏன் எங்க வேலையை முடிக்கணும்? நாங்க தான் போர்டை செக் பண்ணுவோம், நீங்க போர்டை செக் பண்ண மாட்டீங்க. யூஆர் ஆல் ரெட், எல்லோ, அந்த மாதிரி பின்ஸ் எல்லாமே. அப்போ கம்ப்யூட்டர் ஆன் பண்றாங்க, சுரேன் கிரீனு 5 வோல்ட் உள்ள அனுப்புறேன். அது ரிட்டர்ன் வந்து ராகுலுக்கு போகும். ராகுலுக்கு போன ராகுல் எஸ்எம்பிஎஸ் பவர் ஆன் பண்ணுவாரு, ஃபேன் ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆனோடனையும் நீங்க எல்லாருமே பவரை போர்டு கொடுக்க ஆரம்பிக்கும். சார் எஸ் சொல்லுங்கப்பா. ஹலோ சொல்லுங்க சார், இது ஃபேன்ன்றது எஸ்எம்பிஎஸ்ல இருக்க ஃபேனுங்களா இல்ல தனியா இருக்க ஃபேன் சொல்றீங்க? எஸ்எம்பிஎஸ்ல ஃபேன் இருக்க ஃபேன், எஸ்எம்பிஎஸ்க்குள்ள இருக்க ஃபேன். ஓகே தனியா இருக்க ஃபேன் அப்புறமா சொல்லிடுறேன். ஓகே சார். ஓகே. இப்போ நான் மல்டிமீட்டர் வச்சு 5 வோல்ட் வருது, நான் செக் பண்ணிட்டேன். ஆனா என்னன்னா எனக்கு ஃபேன்லாம் ரொட்டேட் ஆகாது. ஏன் அப்படின்னா நீங்க போர்டில் கனெக்டே பண்ணல. நீங்க போர்டில் கனெக்ட் பண்ணாதான் ஃபேன் ரொட்டேட் ஆகும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சர்க்யூட் க்ளோஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்? நீங்க ஆப்ஷன் நம்பர் 2, ஆப்ஷன் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் மல்டிமீட்டர்ல செக் பண்ணுங்க. மல்டிமீட்டர்ல செக் பண்றீங்கன்னா 5 வோல்ட் வருதான்னு பார்க்க முடியும், வரும். அதுக்கப்புறம் அந்த ஃபேன் ரொட்டேட் ஆகுதா, ரிட்டர்ன் சிக்னல் வருதானா, உங்களுக்கு ரிட்டர்ன் சிக்னல் வராது. ஏன் வராதா? நீங்க சர்க்யூட் க்ளோஸ் ஆகாது. ஏன் சர்க்யூட் க்ளோஸ் ஆகாதுன்னா நீங்க பின்ஸ் எதுவுமே போர்டில் கனெக்ட் பண்ணல. அப்போ ஆப்ஷன் நம்பர் 2 என்ன பண்ணுங்கன்னா, கிரீன் பின் இருக்கும், பிளாக் பின் இருக்கும். உங்க 24 பின்ஸ்ல நீங்க மேனுவலா ஒரு காப்பர் பின் எடுத்துக்கோ. காப்பர் பின், செம்பு வயர்னு காப்பர் பின் எடுத்து இந்த கிரீன்ல இருந்து எதனா ஒரு பிளாக், நிறைய பிளாக் இருக்கும், எதனா ஒரு பிளாக்குக்கு மேனுவலா ஒரு காப்பர் பின்னை கனெக்ட் பண்ணும். என்னன்னா போர்டில் கனெக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா சர்க்யூட் க்ளோஸ் ஆயிடும். நான் இப்போ எஸ்எம்பிஎஸ் ட்ரபிள் ஷூட் பண்ணி இருக்கேன், போர்டெல்லாம் ஓரமா வைங்க. என் கையில எஸ்எம்பிஎஸ் மட்டும் இருக்கு. எனக்கு சர்க்யூட் க்ளோஸ் ஆனாதான் ரிமைனிங் ஒயர்ல இருந்து பவர் வெளியே வரும். அப்போ நான் சர்க்யூட்டை க்ளோஸ் பண்றதுக்கு இன்ஜினியர் என்ன பண்ணுவார்னா மேனுவலா ஒரு காப்பர் பின் எடுத்து இந்த ரெண்டுத்தையும் மேனுவலா கையில் கனெக்ட் பண்ணுவார். அப்போ எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ் வெளியே எடுங்க, 5 வோல்ட் வருதான்னு பாருங்க. இல்ல சுரேன் என்கிட்ட மல்டிமீட்டர் இல்ல, இப்போதைக்கு வீட்டில் மல்டிமீட்டர் இல்லை, ஆனால் எஸ்எம்பிஎஸ் ஒர்க் ஆகுது இல்லைன்னு பார்க்கணும். ஒரு காப்பர் பின் எடுங்க, இந்த காப்பர் பின்னை கிரீன்ல இருந்து பிளாக் கொடுங்க. கொடுத்துட்டு எஸ்எம்பிஎஸ் ஆன் பண்ணுங்க. ஆன் ஆயிடுச்சுன்னா ஆன் ஆகும். ஆன் ஆயிடுச்சுன்னா எஸ்எம்பிஎஸ் இஷ்யூவே கிடையாது. அப்புறமா போர்டு இஷ்யூவோ, ரேம் இஷ்யூவோ, ப்ராசஸர் இஷ்யூ, அதெல்லாம் நாளைக்கு படிக்கலாம். இல்லை சுரே நான் சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆனாலும் ஆன் ஆகல அப்படின்னா ப்ராப்ளம் எஸ்எம்பிஎஸ்ல தான் இருக்கு. அதுக்கப்புறமா நீங்க மல்டிமீட்டர் வாங்கி ஒயர்ல ப்ராப்ளமா, கிரீன்ல ப்ராப்ளமா, ரெட்ல ப்ராப்ளமான்றத நீங்க அப்புறமா கூட செக் பண்ணிக்கலாம். அப்போ 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னே ஃபுல்லா மல்டிமீட்டர் வச்சு நீங்க செக் பண்றதா செக் பண்ணலாம். ஆனா திருப்பி சொல்றேன், தெளிவா சொல்றேன் பாருங்க. எஸ்எம்பிஎஸ் வெளியே எடுத்துட்டீங்க, உங்களால மல்டிமீட்டர் வச்சு கிரீனை மட்டும் தான் செக் பண்ண முடியும். ஏன்னா ரிமைனிங்லாம் எப்போ பவர் கொடுக்கும்? அப்படின்னா சர்க்யூட் க்ளோஸ் ஆனாதான். சர்க்யூட்டை க்ளோஸ் பண்றது 2 வழி இருக்கு. என்ன வழி?
ஒன்று போர்டில் கனெக்ட் பண்ணுங்க, சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக, போர்டு நல்லா இருக்குண்ணா. இல்லை சுரே நான் மதர் போர்டில் இப்போ கனெக்ட் பண்ணலன்னா மேனுவலாக சர்க்கியூட்டை பின்ன வச்சு க்ளோஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் மல்டிமீட்டர் வச்சு ரெட்ல எவ்வளோ வருது, அதுக்கப்புறமா எல்லோல எவ்வளோ வருதுன்னு நான் செக் பண்ணுவேன். நல்லா டீப்பாக படிச்சிருந்தா நான் அதையும் செக் பண்ணுவேன். ஆனால் ரெட்டில் வர பவர் சோர்ஸை வந்து நான் சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணாமல் செக் பண்ணேன்னா வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெட்ல இருந்து எப்போ வெளியே வரும், சர்க்கியூட் க்ளோஸ் ஆகணும், கிரீன்ல சிக்னல் பிளாக்குக்கு வரணும், அப்பதான் ரெட்ல இருந்து பவர் சோர்ஸ்லாம் வெளியே வரும். நீங்க சர்க்கியூட்டே க்ளோஸ் பண்ணாம என்னதான் மல்டிமீட்டர் வச்சு ரெட்டு எல்லோ செக் பண்ணாலும் சிக்னல் வெளியே வராது. அப்போ ஃபர்ஸ்ட் கிரீனை செக் பண்ணுங்க, கிரீன் கரெக்டா இருக்குன்னா சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணுங்க. சர்க்கியூட் க்ளோஸ் பண்ணி ஆன் பண்ண உடனேயும் ரெட்டு எல்லோல பவர் வரும், நீங்க அந்த பவரும் செக் பண்ணலாம். நீங்க எதிர்பார்த்த பவர் வரலன்னா ஒரு சில பேர் பாக்ஸை ட்ரபிள் ஷூட் பண்ணுவாங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணி அதுல சின்ன சின்ன சால்டரிங்கா இருக்கட்டும், உள்ள கெப்பாசிட்டர் இருக்கும், அதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரேர் தான். வரலன்னா அந்த பாக்ஸை போட்டுட்டு இன்னொரு எஸ்எம்பிஎஸ் வாங்கி ஆட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. கிளியர்? அப்போ இன்னைக்கு நான் போயிட்டு ஒரு ஷாப்ல எஸ்எம்பிஎஸ் வாங்கணும். வாங்க சொல்ல டைப்ஸ் ஆஃப் எஸ்எம்பிஎஸ் ஒன்று இருக்கு. மூணு விதமான எஸ்எம்பிஎஸ் இருக்கு. நான் மாடுலார் அப்படின்னு சொல்லுவாங்க, செமி மாடுலார்னுவாங்க, மாடுலார்னுவாங்க. நான் மாடுலார்னா இப்ப நீங்க பாக்குறது நான் மாடுலார். நான் மாடுலாருக்கு என்ன அர்த்தம்னா நோ மாடிஃபிகேஷன்ஸ். உங்க கையில என்ன பாக்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ இந்த பாக்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். என்ன இப்போ இந்த எஸ்எம்பிஎஸ்ல இருந்து 4 பவர் சாட்டா தருவாங்க, ஒரு சில எஸ்எம்பிஎஸ்ல 6 பவர் சாட்டா இருக்கும். பிகாஸ் 6 ஹார்ட் டிஸ்க் வந்து கனெக்ட் பண்றதுக்கு 6 பவர் சாட்டா இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு எஸ்எம்பிஎஸ் வாங்குறீங்க, அதுக்குள்ள 6 பவர் சாட்டா இருக்கு, ஆனா நீங்க கனெக்ட் பண்ண போறது ஒரு ஹார்ட் டிஸ்க் தான். அப்போ ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க, ஒரு பவர் சாட்டா உங்களுக்கு போதும் இப்போதைக்கு. ஆனா உள்ள எத்தனை பவர் சாட்டா இருக்குன்னா டோட்டலா 6 பவர் சாட்டா இருக்கு. அதை நீங்க ரிமூவ்லாம் பண்ண முடியாது, கட்லாம் பண்ண முடியாது. உங்க கம்ப்யூட்டருக்குள்ள நீங்க ஓரமா வச்சுதான் தீரும். அப்போ உங்க கம்ப்யூட்டர்ல ஸ்பேஸ் அதிகமா இருக்கும். யூஸ் பண்றீங்களோ பண்ணலையோ 6 பவர் சாட்டா உள்ளதா இருக்கும். இதுக்கு பேர் தான் நான் மாடுலர். என்ன இருக்கோ அதை நீங்க உள்ள உங்க கம்ப்யூட்டருக்குள்ள வைக்கணும். அப்போ கம்ப்யூட்டர்ல அதிகமான ஸ்பேஸ் இந்த ஒயர்ஸே பிடிச்சிக்கும். நீங்க ஒரு டெஸ்க்டாப் ஓபன் பண்ணீங்கன்னா நிறைய ஒயர்ஸ் இருக்கும், ஆனா அவ்வளவு ஒயர் நம்ம யூஸே பண்ண மாட்டோம். ஆனா வேற வழி இல்லை, நான் மாடுலாரு உள்ள இருக்கும். சரி, இருந்தா என்ன சொல்லிய பிரச்சனைனா அதிகமான டஸ்ட்டும் அதிகமான ஹீட் ப்ரொடியூஸும் வெளியே வராது. ஒரு கம்ப்யூட்டர் அதிகமாக ஹீட்டை வெளியே தள்ளணும், அந்த ஹீட் வெளியே வந்துடணும். அந்த ஹீட் வெளியே வர்றதுக்கும் இந்த கேபிள்ஸ் நிறைய பிரச்சனை இருக்கும். அப்போ என்ன சொன்னாங்கன்னா வேணும்னா செமி மாடுலர் வாங்கிக்கோங்க. செமி மாடுலர் என்னன்னா இந்த 24 பின்ஸும் பிளஸ் இந்த சிபியு பின்ஸும் ஃபிக்ஸ்டு. இதை நீங்க எதுவும் கை வைக்க முடியாது. ஆனா ரிமைனிங் இருக்க சாட்டாலாம் ரிமூவபிள். நீங்க வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு 6 கேபிள் வேணும்னா 6 கேபிளையும் போட்டுக்கோங்க. இல்லை சுரேன் இன்னைக்கு நான் ஒரு சாட்டா மட்டும் போட்டுக்கிறேன்னா ஒரு சாட்டா போடுங்க. ஆனா எதுல கை வைக்க முடியாதுன்னா 24 பின்னும் சிபியு பின்னும் ஃபிக்ஸ்டு, அதுல கை வைக்கவே முடியாது. இல்ல சுரேன் எனக்கு இன்னும் நல்லா வாங்கி போடுங்க கிளியரா அப்படின்னா மாடுலார் போங்க. மாடுலாரோட இமேஜ் மட்டும் நான் காமிக்கிறேன். இதுதான் மாடுலார் எஸ்எம்பிஎஸ். எல்லாமே ரிமூவபிள். 24 பின்னும் நீங்க தனியா வாங்கிக்கணும் கேபிள், சிபி பின்ஸு சாட்டாவா இருக்கட்டும் எல்லாமே செப்பரேட்டா இருக்கும், பாக்ஸ் செப்பரேட்டா இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை அழகா மேனுவலா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாமோ யூஸ் பண்ணாம இருக்கலாம். இதுதான் மாடுலார். பட் அக்கார்டிங் டு மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் செமி மாடுலாரும் பார்த்தது கிடையாது.
நான் மாடலரும் பார்த்தது கிடையாது, நான் யூஸ் பண்ணதும் கிடையாது. என்கிட்ட நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. வெயிட்டான கம்ப்யூட்டர்ஸ் இவ்வளோ வச்சிருந்தாலும் நான் செமி மாடலரும் பார்த்ததில்ல, நான் மாடலரும் பார்த்ததில்ல. என் கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாமே நான் மாடலர். சர்வர் வேற, சர்வர் பற்றி நான் அப்புறமா சொல்லித்தரேன். இப்போ வீட்டில் வச்சுருக்க கம்ப்யூட்டர் இது எடிட்டிங் பிசி, வீட்டில் ஒரு எடிட்டிங் பிசி இருக்கு, அதுவும் அது 1.5 லேக். அது வாங்கின எஸ்எம்பிஎஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு நாடு மாடலர் தான். ஸோ செமி மாடலர் மாடலர் வந்து கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக என்னன்னு தெரியல, நான் பார்க்கல. மேபி நீங்கள் பார்க்க வாய்ப்புகள் உண்டு, நான் பார்த்ததில்ல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் இமேஜ் தான் பார்த்துருக்கேன், நானே பார்க்கல. ஸோ நீங்களும் அப்படிதான் பார்ப்பீங்க, நிறைய நான் மாடுலர்ஸ் தான் பார்ப்பேன். சரி, அப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருக்க நாலேஜ் இன்னைக்கு என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்றீங்க, ஆன் ஆகலைன்னா கடைக்கு எடுத்துன்னு போக விடக்கூடாது. உங்க நாலேஜ் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி சுரேன் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா எதுக்கும் எஸ்எம்பிஎஸ் பார்ப்போம். எஸ்எம்பிஎஸ் பார்க்கறதுக்கு சொல்லி கொடுத்தாச்சு, மல்டிமீட்டர்ல பார்க்கலாம், தியரியா தான் சொல்லி கொடுத்துருக்க, ப்ராக்டிகல் காட்டணும். எஸ்எம்பிஎஸ் பார்க்கலாம், சர்க்யூட் க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். சர்க்யூட் க்ளோஸ் பண்ணி ஃபேன் ரொட்டேட் ஆகணும். அப்படி ஃபேன் உள்ள இருக்க ஃபேன் ரொட்டேட் ஆகலன்னாவே எஸ்எம்பிஎஸ் போயிடுச்சு. நீங்க போயிட்டு ஒரு எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ் வாங்கி ஆட் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்க கம்ப்யூட்டர் சிஸ்டம் 99% ஆன் ஆயிடும். இல்ல சுரேஷ், பாக்ஸ் ஆன் ஆகுது, ஆனா நான் போர்டில் போட்டா பவர் வரல, நான் மல்டிமீட்டர்ல செக் பண்ணிட்டேன், கிரீன்ல பவர் வருது, சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணி ரிமைனிங் ஒயர்லாம் செக் பண்ண நீங்க கொடுத்த பிடிஎஃப்ல இருக்கிற மாதிரி அப்ராக்சிமேட்டா ஒரு அளவுக்கு வருது சுரேஷ், 12 வோல்ட்னா 11 வோல்ட்லாம் வருதுதான் அப்படின்னா பாக்ஸ்ல எந்த இஷ்யூவும் கிடையாது. அதுக்கு அடுத்த இஷ்யூ மேபி போர்டில் இருக்கலாம், ரேம் இஷ்யூவா இருக்கலாம், ப்ராசஸர் இஷ்யூவா இருக்கலாம், அதை பத்தி நான் அப்புறமா சொல்லி தருவேன். இன்னைக்கு ஸ்டெப் நம்பர் 1 உங்களுக்கு எஸ்எம்பிஎஸ்னா என்னன்னு தெரியும். சரி, டவுட் இருந்தா கேட்டு. எஸ்எம்பிஎஸ்குள்ள இருக்க ஃபேன், அதர் ஃபேன்ஸ் கிடையாது. அதர் ஃபேன்ஸ் அப்புறம் கரெக்ட். இந்த பிளாக் பாக்ஸ் தான் எஸ்எம்பிஎஸ் கனெக்டர்ஸ். உங்க நேம் சொல்லுங்க திருப்பி. ஓகே, அப்போ மகிமா கிட்ட நாளைக்கு எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ் கையில கொடுப்பேன், கையில நோட் இருக்கக்கூடாது. அந்த பாக்ஸை பார்த்தோன்னா அந்த பாக்ஸோட டெஃபினேஷன் கொடுக்கணும், தியரட்டிக்கலாக இருக்கக்கூடாது. வாட் இஸ் எஸ்எம்பிஎஸ் கேட்க மாட்டேன், ஒய் எஸ்எம்பிஎஸ்ன்னு கேட்பேன். வாட்ன்றது அக்கார்டிங் டு மை எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் தேரி, ஒய்ன்றது நான் ப்ராக்டிக்கலாக பார்ப்பேன். ஓகே, ஒய் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெட்ஒர்க், வாட் இஸ் நெட்ஒர்க், அது வேணாம், ஒய் நெட்ஒர்க் அது வேணும். வாட் இஸ் கம்ப்யூட்டர் வேணாம், ஒய் கம்ப்யூட்டர். அப்போ வாட் இஸ் எஸ்எம்பிஎஸ் எனக்கு வேணாம், ஒய் எஸ்எம்பிஎஸ் அப்படின்னு மகிமா கிட்ட கேட்க சொல்ல நீங்க தெளிவா படிச்சிருந்தீங்கன்னா இன் டுமாரோ கிளாஸ் அந்த ஒரு பாயிண்ட் கிடையாது, மெயின் பாயிண்ட் கன்வர்ஷன் பத்தி பேசுவோம். சுரேன், த கம்ப்யூட்டர் சிஸ்டம் வில் டேக் ஒன்லி டிசி. நான் அதை பிடிக்கிறதுக்காக ஏன் டிசி, நான் ஏசி கொடுக்க கூடாதா அப்படின்னா அதுக்கு மகிமா என்ன சொல்லணும்னா இட் கண்டென்ஸ் ஆல் ஸ்மால் ஸ்மால் கெப்பாசிட்டர்ஸ். அதெல்லாம் அவளுக்கு கொடுத்தீங்கன்னா பர்ஸ்ட் ஆயிரும். அவளுக்கு தேவை வோல்ட்ல சின்ன சின்ன வோல்ட் தான் தேவைப்படுது. அப்போ வாட்ஸ் தான் தேவைப்படுது. அந்த வாட்ஸுக்கு கண்டிப்பா நான் கம்ப்ரெஸ் பண்ணிருக்கணும். வெளியே இருந்து வருது ஹை பவர் சப்ளை, அந்த கம்ப்ரெஷன் பண்றதுக்கு எஸ்எம்பிஎஸ் சொன்னீங்கன்னா ஒய்எஸ்எம்பிஎஸ் கரெக்ட். அதுக்கப்புறமா கனெக்டரோட இமேஜ் தான் காமிச்சிருக்கு. நாளைக்கு இந்த இமேஜ் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு நீங்க ஒரு பாக்ஸை பார்த்தோன்னே சுரேன் திஸ் இஸ் 24 பின், இந்த பின்னுக்கு பேர் சிபியூ 4 பின் 8 பின், தென் இதுதான் வந்து மோலக்ஸ், இது சாட்டான்னு நாளைக்கு பிசிக்கல் பாக்ஸை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், நான் பாக்ஸ் காமிச்சு உங்களுக்கு சொல்லி தர மாட்டேன், இமேஜை பார்த்தோம் நீங்க கம்பேர் பண்ணணும். அதுக்கப்புறமா மோலக்ஸ் எதுக்குன்னு கேட்பேன். அப்போ மோலக்ஸ் எதுன்னு கேட்க சொல்ல மோலக்ஸ் பவர் சாட்டா எதுக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக நடுவில் இந்த கேபிள கையில் கொடுத்துரும். இந்த கேபிள் எஸ்எம்பிஎஸ்ல வராது, நான் தனியாக கையில் கொடுப்பேன். அப்போ மகிமா வந்து சுரேன் இது டேட்டா சாட்டா, இதுக்கும் பவருக்கும் சம்மந்தமே இல்லை. இது ஹார்ட் டிஸ்க்ல இருக்க டேட்டாவை ரீட் ரைட் பண்றதுக்கு ஹார்ட் டிஸ்க்ல இருந்து அந்த கேபிள் எதுல கனெக்ட் ஆகணும்னா உங்க போர்டில் கனெக்ட் ஆகணும். பவர் சாட்டா இங்க இருக்கு ஹார்ட் டிஸ்க் ஆன் ஆகுறதுக்கு, டேட்டாவை ரீட் அண்ட் ரைட் பண்றதுக்கு நீங்க காமிச்ச கேபிள் வந்து டேட்டா சாட்டா சுரேன். அப்போ ரெண்டுமே சாட்டான்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த சாட்டா வேற பர்பஸ்க்காக இருக்கு, இந்த சாட்டா வேற பர்பஸ்க்காக இருக்குன்னு நோட்டை பார்க்காம பேசணும், மறந்துட்டேன்னு மட்டும் சொல்லக்கூடாது. ஓகேவா? சரி, இது கேட்க மாட்டோம். 12 வோல்ட் 5 வோல்ட் அது கேட்க மாட்டோம். ஒன்றும் மேபி நீங்க நல்லா ஆன்சர் பண்ணீங்கன்னா
ஆன் பண்ண எந்த ஒயர்ல ஃபர்ஸ்ட் பவர் சோர்ஸ் வரும் கேட்பேன், கிரீன். அப்போ ரிமைனிங் எந்த ஒயர்ல, ரிமைனிங் ஒயர்ஸ்ல இருந்து எப்போ பவர் வெளியே வரும்னு கேட்பேன். எப்போ? சர்க்கிட் க்ளோஸ் பண்ணலாம். இந்த சர்க்கிள் பிளாக் சார். சூப்பர், அவ்வளோதான் லாஜிக். அதை வந்து மறக்கக்கூடாது. அதை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேபி கொஞ்சம் நான் சந்தோஷப்படுவேன். பரவாயில்லப்பா, நானும் ஓரளவுக்கு ஹார்ட்வேர் செஷன் நல்லா எடுத்திருக்கேன். ஏன்னா நான் ஹார்ட்வேர் ரொம்ப எடுத்தது கிடையாது, இப்போ தான் ஹார்ட்வேர் எடுக்கிறேன். வேற வழி இல்லை, இந்த பேட்ச் ஃபுல்லாக எனக்கே போட்டாங்க, நான் தான் எடுத்தாகும். ஓகேவா? ஹார்ட்வேர் டைம்லாம் வீட்டில் தூங்கி இருப்பேன். இந்த டைம்லாம் ஜாலியாக வீட்டில் இருப்பேன். என்னை போட்டு புஷ் பண்ணி விட்டேன். ஒரு 12 நாள் ரெஸ்ட் எடுக்கிறதே இந்த டைம்ல தான். சரி, அதுக்கப்புறமா இந்த மாடுலார், நான் மாடுலார், அதுக்கப்புறமா செமி மாடுலார் பற்றி பேசலாம். எஸ்எம்பிஎஸ் ட்ரபிள் ஷூட் பண்ணுறது எப்படி? மேபி மகிமா பிடிச்சி ஒரு கம்ப்யூட்டர் ஆன் ஆகல, என்ன மகிமா பண்ணுவீங்க? சுரேன், எஸ்எம்பிஎஸ் செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணுவீங்க சுரேன்? எஸ்எம்பிஎஸ் கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் பண்ணி மல்டிமீட்டர் வாங்கி மேனுவலாக ஓல்டெலாம் செக் பண்ணணும். ஆனால் க்ரீன் மட்டும் தான் செக் பண்ண முடியும். ரிமைனிங் ஓவர்ஸ்லாம் நீங்கள் சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணுங்க, காப்பர் பின்னை மேனுவலாக கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க. ரிமைனிங் ஓவர்ஸில் கேபிள் பவர் வருதா பாருங்க. ஃபேன் ரொட்டேட் ஆகுதுனாவே பவர் வரும். மேபி எதுக்கும் மல்டிமீட்டரில் செக் பண்ணுறதா செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம எதிர்பார்த்த பவர் வரவே இல்லை, 50% கீழே தான் இருக்கு அப்படின்னாவே இஷ்யூ ஆன் எஸ்எம்பிஎஸ், ரீப்ளேஸ் நியூ எஸ்எம்பிஎஸ், உங்கள் போர்டு ஆன் ஆயிரும் sorry அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா happy. செக். இப்போ ஃபார் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் ஐம் கிவிங் எ ஸ்மால் அட்வைஸ். இதெல்லாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு கேட்டிங்கன்னா புரிஞ்சிருக்கும், பட் ஓவர் கான்ஃபிடென்ட் வேணாம். ஓவர் கான்ஃபிடென்ட்னா என்னன்னா, இப்போ நான் தேங்க்யூ சொன்னோனையும் வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கி எழுந்துட்டு நாளைக்கு ஆஃபீஸ் போயிட்டு நாளைக்கு 7:30க்கு இங்கே வரீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட். நாளைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறந்துடும் இதெல்லாமே. நான் சொல்லிட்டா, வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு 10 o'clock நோட்டு போட்டு இது எல்லாமே எழுத ஆரம்பிக்கணும். இந்த பிடிஎஃப் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இப்போ நான் சென்ட் பண்ணிடுவேன். ஆனால் இந்த பிடிஎஃப்ல நல்லா கண்ணை திறந்து பாருங்க, ஒய்எஸ்எம்பிஎஸ்ன்னு இருக்காது. எங்கன்னா ஒரு வார்த்தை ஒய்எஸ்எம்பிஎஸோட ஆன்சர் இருக்கான்னு பாருங்க, இருக்காது. எதுலையும் இருக்காது. ஒய்எஸ்எம்பிஎஸோட ஆன்சர் என்னன்னா, இட்ஸ் யூஸ் டு கன்வெர்ட் ஏசி டு டிசி. நான் அதை உங்களை பிடிக்கிறதுக்காக ஒய் வி வாண்ட் டு கன்வெர்ட் ஏசி டு டிசின்னு கொஸ்டின் கேட்பேன். அந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே இங்கே இருக்காது. அந்த கொஸ்டினோட ஆன்சரும் என் பிடிஎஃப்ல இருக்காது. ஆனால் ட்ரைனிங் கொடுத்துட்டு நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்ல வந்துட்டீங்கன்னா கஷ்டம். இப்போ மேபி மகிமாவுக்கு இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு நோட் ஓப்பன் ஆகணும். வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் தேரி எழுதணும். ஒய்எஸ்எம்பிஎஸ் மேபி இன் தங்கிலீஷ் ஆர் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. உங்கள் மதர் டங் தமிழ் தானா? ஓகே, அப்போ தமிழ் எழுதுறீங்களோ இங்கிலீஷ் எழுதுறீங்களோ உங்கள் இஷ்டம் தான். அதை உட்காந்து பில் பண்ணுறதுக்கு மேபி இட் வில் டேக் 12 o'clock. இன்னைக்கு நைட்டு 10 to 12 என் கான்செப்ட் பொறுத்தவரையிலையும் இங்கே இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டும் இன்னைக்கு நைட்டு 10லேருந்து 11 மணி வரையும் படித்து தீரணும். எத்தனை பேர் படிப்பீங்கன்னு தெரியாது. என் கான்செப்ட் பொறுத்தவரை, என் டேட்டை பொறுத்தவரை இது படிச்சே தீரணும். சிசிஎன்ஏல டைப் பண்ண ஆரம்பிச்சிருவேன். மேபி ஹார்ட்வேரை நான் தான் எடுக்கிறேன். அதனால வீட்டுக்கு போயிட்டு இது எல்லாத்தையுமே எழுதுங்க. புரிஞ்சிச்சு சுரேன், அந்த ஒரு வார்த்தை வேணாம். நான் புரிய வச்சிருப்பேன், மேபி எனக்கு தெரியல. பட் நீங்கள் யாரும் ஃபுல்லாக புரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்பாதீங்க. இது எல்லாமே சீக்கிரமாக மறந்துடும். நீங்கள் வீட்டில் நோட் ஓப்பன் பண்ணலைன்னா நாளைக்கு கேட்டால் ஏதோ ஒன்று சொன்னாருப்பா, நல்லா பேசினாரு, கடகடன்னு பேசினாரு, தேங்க்யூ சொன்னாரு, ஏசின்னு ஒன்று சொன்னார், டிசினாரு. இப்போ வீட்டில் இருக்கிறது ஏசியா இல்லை வெளியே இருக்கிறது ஏசியா அப்படின்ற கன்ஃபியூஸ் எனக்கு வந்தது. ஓவர் கான்ஃபிடென்ட்ல படித்தேன். உங்களுக்கும் அதே மாதிரி தான் வரும். நாளைக்கு என்ன தோணும்னா, ஏசினாரு டிசினாரு, இப்போ வெளியே இருந்து டிசி கரண்ட் வருமா இல்லை வெளியே இருந்து ஏசி வருமானு ஒரு டவுட் உங்களுக்கு வரும். எனக்கு இன்னைக்கு 6 மணிக்கு டவுட் வந்தது, ஏமல் செட்டு கேட்டு தான் வந்திருக்கு. ஆர்டர் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓகேவா? அப்போ ட்ரெயினருக்கே இந்த நிலைமைனா ஸ்டூடெண்ட்டுக்குலாம் வித்தியாசமா இருக்கும். ஓகேவா? அதனால எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்கப்பா, டவுட் சொல்லுங்க சார். இந்த எஸ்எம்பிஎஸ்ன்னு சொல்றீங்கல்ல, இது வந்து நம்ம அந்த டெஸ்க்டாப் சிபியூக்கு சிபியூ உள்ள டிவைஸா இல்ல வந்து அடிஷனலா நம்ம வெளியே யூஸ் பண்றதா? அப்படின்னா நம்ம வீட்ல இந்த டப்பா இருக்கும்லவா, இந்த டப்பாக்குள்ள ஓகே, தான் இந்த சிபியூ. எஸ்எம்பிஎஸ் ஓகே, ஓபன் இப்போ பண்ணா வந்து நீங்க சொல்லுங்க. ஓபன் பண்ணா இதுதான் உள்ள இருக்க போகுது. அசம்பிள்டா ஓகே. தனித்தனியா வாங்கி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு விஷயம் தெரியும் அப்படின்னா நீங்க இதை ஓபன் பண்ணி இந்த பாக்ஸை வெளியே எடுத்து நீங்க ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். ம். இந்த பாக்ஸ் ஒர்க் ஆகுதா இல்லையா.
இந்த இப்போ வந்து பா- ஹார்ட் டிஸ்க்ல வந்து இதுல இருந்து சேட்டா கேபிள்ஸ் வந்து ஹார்ட் டிஸ்க்ல வந்து கனெக்ட் பண்ணணும்னு சொல்றீங்களா? அதுக்குண்டான போர்ட்லாம் சிபியூலே இருக்குமா இல்ல இந்த இருக்கும் இந்த இருக்கும் கேபிள்ஸ் வந்து இல்ல இருக்கும் உள்ள மதர் இருக்கும் போர்டில் அடிஷனல்? அதுக்கேத்த போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதை பத்தி அப்கமிங் கிளாஸ்ல பார்த்தோம். சரிங்க. ஓகே சார். சரி. எல்லாருமே இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்க டீமை காண்டாக்ட் பண்ணுங்க. மேபி ஐ திங்க் திஸ் CCNA 7 to 9 கவுண்ட் பேட்ச். இந்த பேட்ச்ல தான் நான் இப்போ ரிட்டர்ன் பண்ண PDF அப்லோட் பண்ணுவேன். என்ன கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான். நைட்டு 10 மணிக்கு நோட் ஓப்பன் பண்ணி இன்னும் 1 hour டைம் இருக்கும். அது நீங்கள் சாப்பிடுது. இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு நோட் ஓப்பன் பண்ணிடணும். ஆன்லைனில் டோட்டலாக ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இப்போ இருக்கிறது 56 சம்திங். ஆன்லைனில் எல்லாரும் கவனிச்சு பார்த்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆன்லைன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஆன்லைன் வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஆன்லைனில் ஒரு 10 பேருக்கு இங்கே என்ன நடந்ததுன்னே தெரியாது. இதான் உண்மை. மீதி பேர் ஒரு 40 மெம்பர்ஸ் தெளிவாக பார்த்துருப்பீங்க, தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க. ஒரு 10 பேர் ஒரு லிங்க் வந்தது, கிளிக் பண்ணோம், யாரோ பேசுறாரு, சரி வரும்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டாங்க. ஓகேவா? அவங்கள நம்ம நாளைக்கு பிடிச்சிருவோம். இன்னைக்கு இந்த செஷன்ஸ் போதும். டவுட் இருக்கவங்க கேட்கலாம். ஹலோ சொல்லுங்க. சார், SMPS ஓட வாட்ஸ் பத்தி மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே, ஒன்றும் இல்லை. நல்ல கொஸ்டின் சார். ஒரு எஸ்எம்பிஎஸ் வாங்க போறீங்கன்னா இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. சொல்ல மெயினாக பார்க்க வேண்டியது அதோட வாட்ஸ் வாட்ஸ் கால்குலேஷன் ஒன்று இருக்கு. அதை நான் சொல்லி கொடுத்துட்றேன். மேபி ஸ்டூடெண்ட் கேட்டதுனால ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எக்ஸாம்பிள் நம்பர் 1. நான் என் கம்ப்யூட்டருக்கு தேவையான காம்போனன்ட்ஸ்லாம் வாங்க போகிறேன். நான் ப்ராசஸர் வாங்குறேன். என்ன ப்ராசஸர் வாங்குறேன்னா i5 ப்ராசஸர் வாங்குறேன். ப்ராசஸர்னா என்னன்னு நான் சொல்லி தருவேன். வெயிட் பண்ணுங்க, இன்னி கிளாஸில் வேணாம். i5 ப்ராசஸர் வாங்குறேன். தென் ஒரு மதர் போர்டு வாங்கிக்கிறேன். இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது. மதர் போர்டுனா என்னன்னு தெரியலன்னா பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்க. தென் என் கம்ப்யூட்டருக்கு முக்கியமானது ரேம் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறமா என் கம்ப்யூட்டருக்கு ஹார்ட் டிஸ்க் முக்கியம், ஹார்ட் டிஸ்க். அதுக்கப்புறமா என் கம்ப்யூட்டர் நிறைய ஃபேன்ஸ் இருக்கும். எஸ்எம்பிஎஸ்ல மட்டும் கிடையாது, எஸ்எம்பிஎஸ் தாண்டி ஃபேன்ஸ்லாம் இருக்கும். ஏன் எதுக்குன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். வெயிட் பண்ணுவோம். இது இப்போ i5 ப்ராசஸர் நான் வாங்கியிருக்கேன். இந்த ப்ராசஸர் ரன் ஆகிறதுக்கு எனக்கு 90லேருந்து 95 வாட்ஸ் கிட்ட தேவைப்படும். வெறும் ப்ராசஸருக்கே. நல்லா புரிஞ்சுக்கணும், ப்ராசஸருக்கு மட்டுமே 95 வாட்ஸ் வந்து இங்கே தேவைப்படும். தென் ஒரு பேசிக்கான மதர் போர்டு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 80 வாட்ஸ் தேவைப்படும். இந்த மதர் போர்டு ரன் ஆகிறதுக்கே 50 to 80, நம்ம 50 வச்சுப்போம். இந்த மதர் போர்டில் இருக்க குட்டி குட்டி காம்பனன்ட்ஸுக்கு ஒரு 50 வாட்ஸ் உள்ளே போகணும். ரேம் வந்து நீங்கள் 2 ரேம் போட்டிருப்பீங்க, ஒரு ரேமுக்கே 6 வாட்ஸ் தேவைப்படும். அப்போ 2 ரேம் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 வாட்ஸ் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறமா ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் வந்து மினிமமாக 15 வாட்ஸ் தேவைப்படும் ஒரு ஹார்ட் டிஸ்க் ரன் ஆகிறதுக்கு. ஒரு ஹார்ட் டிஸ்க் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஹார்ட் டிஸ்க் ரன் ஆகிறதுக்கு 15 வாட்ஸ் வந்து தேவைப்படும். அதில் இருக்க ரிமைனிங் இந்த ஃபேன்ஸாக ரன் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு 10 வாட்ஸ் தேவைப்படும். அதுக்கப்புறமா ரிமைனிங் இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு எல்லாமே சேர்த்து அதுக்கும் கொஞ்சம் தேவைப்படும். மேபி இமேஜின் அது இன்னொரு 200 வாட்ஸ் தேவைப்படும். இன்னும் நிறைய இருக்கலாம். நீங்கள் வேற என்ன கார்டு ஆட் பண்ணுறீங்க, இன்னும் நிறைய கார்டு இருக்கு உள்ள. அப்போது அரௌண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்எம்பிஎஸ் வாங்க சொல்ல பேசிக் எஸ்எம்பிஎஸ்லாம் இருக்குது. 260 வாட்ஸு 300 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ்லாம் இருக்குது. நீங்கள் வாங்க சொல்ல இதுக்கு 450 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ் வாங்கணும். நீங்கள் எஸ்எம்பிஎஸ் வாங்க சொல்ல வாட்ஸ் கேட்கணும். யாரும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா பேசிக்காக கொடுத்துருவாங்க. கொடுக்க சொல்லவே ஒரு 450 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ் வந்து கொடுத்துருவாங்க. இதுவே நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக ஒரு 250 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ்
300 வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தே பத்தாது. அப்போ எஸ்எம்பிஎஸ் ரன்னிங்ல தான் இருக்கும், ஆன்ல தான் வரும். ஆனால் அவ்வளோ பவர் சோர்ஸை உங்கள் போர்டு கொடுக்க முடியாது. கொடுத்தாலும் உங்கள் போர்டு ஆன் ஆகாது. ஏன்னா உங்கள் போர்டுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படும். இதுவே நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஹை எண்டாக பில்ட் பண்ணுறீங்க சார், கொஞ்சம் எடிட்டிங் பிசி இல்லை கேம் ரன் பண்ண போகிறேன், ஐஃபை பத்தாது, நான் வேற ப்ராசஸ் ஏஎம்டி கிட்ட போறீங்க, ரைசன் 5 போடுறீங்கன்னா, இதெல்லாம் நான் சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்க. ரைசன் 5 பற்றி புரியலன்னா நோ ப்ராப்ளம், வெயிட் பண்ணு. நான் ரைசன் 5 போடுறேன், அதுக்கப்புறமா கிராஃபிக் கார்டு போடுறேன், ஆர்டிஎக்ஸ் 3060 மாடல் நம்பர் இருக்கு, கிராஃபிக் கார்டு போடுறேன். அதுக்கப்புறம் இன்னும் அதர்ஸ் இன்னும் நிறைய போடணும்ல, அதர்ஸ்லாம் சேர்த்து அது ஒரு 80 வாட்ஸ் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோ. ஆர்டிஸ்ட் 3060க்கு ஒரு 180 வாட்ஸ் தேவைப்படும். இந்த ப்ராசஸர் 105 வாட்ஸ் தேவைப்படும் ரைசன் 5. அப்போ இதுக்கு அடிஷ்னலா இன்னும் கொஞ்சம் தேவைப்படும், நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ப்ராசஸர், இந்த கிராஃபிக் கார்டு, இந்த போர்டு, இதுக்கெல்லாம் சேர்த்து நீங்க 450 வாட்ஸ் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா பத்தாது. அதுக்கு இன்னொரு எஸ்எம்பிஎஸ் இருக்கு, 550 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ். The logic will be, வீட்டில் வாங்குற கம்ப்யூட்டருக்கு, நார்மல் கம்ப்யூட்டருக்கு வாட்ஸ் கால்குலேஷன் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? பண்ண மாட்டாங்க. இல்லை நான் பில் பண்ணுறேன், நான் ஸ்பெசிஃபிக்காக பில் பண்ணுறேன், எனக்கு இந்த மாடல் ரேம் தான் போடணும், இந்த ஜென்ரேஷன் ப்ராசஸர் போட போகிறேன், இந்த ஜென்ரேஷனில் வாங்கின கிராஃபிக் கார்டு போட போகிறேன்னு ஒரு கண்டிஷன் வர சொல்ல அப்போ வாட்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? நம்மளும் பண்ணலாம். ரைசன் 5 எவ்வளோ வாட்ஸு, அதுக்கப்புறமா நான் போட போகிற கிராஃபிக் கார்டு எவ்வளோ வாட்ஸ் பவர் எடுக்கும், டிஸ்கிரிப்ஷன் படிக்கணும். ஓகேவா? டேட்டா ஷீட் படிக்கணும். அதெல்லாம் படித்து நீங்கள் வாங்க போகிறதுக்கு ஒரு 300 வாட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, இல்லை 400 தேவைப்படுதுன்னா 450 வாங்கக்கூடாது. பஃபர் சைஸ்ன்னு தேவைப்படும், இன்னும் அதிகமாக தேவைப்படும். உங்களுக்கு யூசேஜே 400னா நீங்கள் 550 வாட்ஸ் 650 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ்லாம் இருக்குது, நீங்கள் அங்கே தான் போகணுமே தவிர டெட் எண்டில் வாங்கக்கூடாது. டெட் எண்டில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ரன் ஆகாது. அப்போது வாட்ஸ் கால்குலேஷன்றது நீங்கள் ஹை எண்டாக பிசி பில் பண்ண சொல்ல, அந்த வாட்ஸ் கால்குலேஷன்றது நீங்கள் வாங்க போகிற காம்பனன்ட்ஸை பொறுத்து மாறும். சரி, இது நான் உங்களுக்கு கரெக்டாக போடல, ஒரு சும்மா ஒரு ரேஷியோ, ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கு, இது கரெக்டாக கிடையாது. அப்போ இங்க இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும்னா, ஆஃப்லைன் நோட்டை க்ளோஸ் பண்ணுங்க, மகிமா நோட் க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும்னா, இப்போ கையில நோட் இல்லை, ஸ்க்ரீனும் கிடையாதா, இது வழியும் என்னென்னலாம் பார்த்தோன்னு தைரியமா இப்போ யாருன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் ஏ ஸ்டூடெண்ட். இல்லைன்னா சும்மா வந்தோம், ஏதோ பார்த்தோம், ஏதோ எஸ்எம்பிஎஸ்னாரு, பார்ப்போம் எப்படி போகுதுன்னு, அப்படி ஆயிடும். அப்படி இருக்கக்கூடாது. ஒய் எஸ்எம்பிஎஸ்ன்னு படித்தோம், ஏசினா என்ன, டிசினா என்னன்னு படித்தோம், ஏன் ஏசி டிசிக்கு மாறணும்னு படித்தோம். எஸ்எம்பிஎஸ்ல நிறைய கச்சன்னு ஒயர் வந்தது, அதில் நிறைய கனெக்டர் இருந்தது, அந்த கனெக்டருக்கு பேர் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா அந்த கனெக்டர் எது எதுக்கு எந்தெந்த கனெக்டர் வச்சிருக்காங்கன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஒயரும் ஒரு யூனிக் கலர்ல இருந்தது. அந்த யூனிக் கலர் எதுக்காகனா ஒரு ஒயருக்கும் இவ்வளவுதான் பவர் வோல்ட்ன்றது டிசைன் பண்ணியிருக்காங்க, அந்த டேபிளை பார்த்தோம். அதுக்கப்புறமா என்ன பார்த்தோம், கரெக்ட். ஒரு கம்ப்யூட்டர் நான் ஆன் பண்றேன், இன்னைக்கு நைட்டு போய் ஆன் ஆகலைன்னா நானே எனக்கு ட்ரபிள் ஷூட் பண்ண தெரியணும். எஸ்எம்பிஎஸ் ட்ரபிள் ஷூட் பண்றதுக்கு மல்டிமீட்டர் வாங்கி மேனுவலா செக் பண்ண முடியும். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சர்க்கியூட்டை மேனுவலா க்ளோஸ் பண்ணி செக் பண்ண முடியும். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணா கிரீன்ல இருந்து தான் உங்களுக்கு பவரே வெளியே போகும். அது போய் ரிட்டர்ன் ஆன அப்புறமா தான் ரிமைனிங் வாய்ஸ்ல இருந்து பவர் வெளியே போகும்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா டைப்ஸ் ஆஃப் எஸ்எம்பிஎஸ் பார்த்தோம், செமி மாடுலார், மாடுலாரு, நான் மாடுலார் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வாட்ஸ் கால்குலேஷன், அது ரொம்ப டீப்பா பார்க்கல, சும்மா மேலோட்டமா பார்த்துருக்கோம் இன்னைக்கு டேட் படி. இது எல்லாத்தையுமே இங்க தைரியமா யாருன்னா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா, தமிழோ இங்கிலீஷோ, உங்க ரோட் மேப் கரெக்டா போகுது. இன்கேஸ் தெரிலன்ட்டீங்கன்னா தப்பாகும். நோ ப்ராப்ளம், இஸ் ஸ்டார்ட். குட். நம்ம சிஸ்டம் அந்த சிபியூ உள்ள கரெக்டா இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. ஏன்னா உள்ள இருக்கிற ஒரு சர்க்யூட்டுக்குமே ஒரு டைப் ஆஃப்
ஒரு தேவைப்படுற ஒரு வால்ட் தேவைப்படுது. ஓகே குட் கரெக்ட் தான். மார்க்கெட்டுக்கு SMPS தேவைப்படுது. ஸோ SMPS எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, முதல்ல ஒரு சிஸ்டம் ஆன் பண்ணோம்னா கிரீன் கேபிள் தான் பவர் சப்ளை, கிரீன் ஒயர். கிரீன் வயர் பவர் சப்ளை போகும். ஸோ அந்த பவர் சப்ளை வந்துட்டு ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டு மற்ற சர்க்யூட்ஸ்லாம் ப்ராப்பரா இருக்கா செக் பண்ணும். அண்ட் அது செக் பண்ணி அது ப்ராப்பரா இருந்துச்சுன்னா வெளியில ஒரு பிளாக் கேபிள்ல ஒரு சிக்னலா வெளியில வரும். அண்ட் ஃபேன் ரன் ஆகும். ஃபேன் ரன் ஆகுறனே மீதி உள்ள இருக்கிற எல்லா சர்க்யூட்டுக்குமே பவர் சப்ளை போகும். ஸோ பவர் சப்ளை போயிட்டு இது வந்து நம்புறானே வெடிச்சிச்சு. தென் வேற என்ன படிச்சோம்? ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு மோலெக்ஸ் இருக்கு அண்ட் மோலெக்ஸ் அண்ட் ஸ்டார்டா. சாட்டா. ஸோ மோலெக்ஸ் வந்துட்டு பழைய கம்ப்யூட்டர்ல ஒர்க் ஆகும். சாட்டா வந்து நியூ கம்ப்யூட்டர்ஸ்ல ஒர்க் ஆகும். மோனோ ஸ்டார்டா எதுக்காக இருக்கு? எதை கனெக்ட் பண்றதுக்காக? ஸ்டோரேஜ் ஹார்ட் டிஸ்க். SSD அப்போ ஹார்ட் டிஸ்க் சிடி டிரைவ்லாம் கனெக்ட் பண்றதுக்காக மோலெக்ஸும் இருக்கு. உங்களுக்கு சாட்டா யூஸ் பண்றது எல்லாம் சாட்டா தான். ஓகே ஸோ பவர் சாட்டா டாக்டர் சாட்டா. சூப்பர். பவர் சாட்டான்னு ஒன்று இருக்கு, டேட்டா சாட்டான்னு ஒன்று இருக்கு. ஸோ நடுவுல தான் அதுல இருந்து டேட்டா சாட்டா பவர் சாட்டா பவர் சாட்டா வந்துட்டு அதுதான் மதர் போர்டுக்கு கனெக்ட் ஆகுது. ஹார்ட் டிஸ்க்கு. ஹார்ட் டிஸ்க் மதர் போர்டு தான் ஹார்ட் டிஸ்க். மதர் போர்ட் வேற, ஹார்ட் டிஸ்க் வேற. ஓகே, இது ஹார்ட் டிஸ்க் பாத்தீங்களா? ஹார்ட் டிஸ்க்ல இருந்து பவர் சாட்டா போய் மதர் போர்ட்ல கனெக்ட் ஆகும். அந்த டயக்ராம் வீட்ல ரீகால் பண்ணா வந்துரும். ஓகே, ஹார்ட் டிஸ்க். அதுக்காக क्वेश्चन இருக்கு ஆன்சர். ஓகே ஒண்ணும் இல்ல. SMPSல இருந்து என்னென்ன கரெக்டர்லாம் படிச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெயின் பவர் 24 பிட். சூப்பர் அடுத்து CPU 4.8 சூப்பர். and தேர்ட் வந்து தான் மோலெக்ஸ் சாட்டா. சாட். உங்க வீட்டுக்கு போறீங்க, கம்ப்யூட்டர் ஆன் பண்றீங்க, ஆன் ஆகலன்னா என்ன பண்ணுவீங்க? ஆனா அது CPU ரிமூவ் பண்ணி SMPS எடுக்கணும். சூப்பர். CPU ரிமூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் SMPS எடுக்கணும். எடுத்துட்டு அவங்க கிரீன் கேபிள்ல வந்துட்டு மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கணும். அது 50% கீழே வோல்டேஜ் வந்துருச்சுன்னா அது அந்த அந்த ஒரு பாக்ஸ் இஷ்யூ. பாக்ஸ் இஷ்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணிடும். அண்ட் இன்னொரு ரீப்ளேஸ் பண்ணாம சரி பண்ண முடியுமா? ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஆனா அதுக்கு இன்னும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் கண்டிப்பா. ஓகே. எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா இங்க இருக்காங்கன்னா அவங்க ஒழுங்கா படிச்சிருந்தாங்கன்னா அவங்களால பண்ண முடியும். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஓகேவா? இங்க யாரா ட்ரிபிள் எல்லாம் படிச்சிருப்பாங்கல்ல, இந்த எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட் மகிமா எந்த டிபார்ட்மெண்ட்? நான் பிஏ இதெல்லாம் பேஸ் ஓகே தப்பிச்சிட்டீங்க. அப்போ யாருன்னா எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் பண்ண முடியாது. எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஒழுங்கா ப்ராக்டிக்கலா படிச்சிருந்தாங்கன்னா they have a capability to do that troubleshoot. நம்மளுக்கு கை வைக்க முடியாது அதை பத்தி. அதனால நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா ரீப்ளேஸ் பண்றது தான் நம்மளுக்கு வழி. அப்போ ஒன்றும் இல்லை, உள்ள கிரீன் ஒயர் கட் ஆயிருக்கும், நம்மளுக்கு 600 செலவாகும். படிச்சவங்க ஒரு சின்ன சால்விங் பண்ணாங்கன்னா செட் ஆயிடும் அவங்களுக்கு. நம்மளுக்கு வேற வழி இல்லை, நம்ம 600 போயிடும். இப்போ மல்டிமீட்டர் வச்சு நம்ம மல்டிமீட்டர் இல்லைன்னா கிரீன் கேபிளுக்கும் பிளாக் கேபிளுக்குமே நடுவில் ஒரு காப்பர் வயர் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அது வச்சு பார்த்துட்டு ஃபேன் அதுல ஆன் ஆயிடும். ஆன் ஆயிடுச்சுனாவே SMPS இஷ்யூஸ் கிடையாது. ஆன் ஆகலைன்னா SMPS குட். தட்ஸ் ஆல். அப்போ இது எல்லாத்தையுமே நாளைக்கு பேசுறீங்கன்னா ஐ அக்ரி. ஏன்னா இன்னைக்கு ஞாபகம் இருக்கும்ல. ஓகே, நாளைக்குன்னா நான் வீட்டில் போய் சாப்பிடணும், நிறைய சண்டை நடக்கும் வீட்டில், பிரச்சனை, யாரா லவ் பண்றீங்கன்னா அந்த லவ்லயும் பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு நீங்க நாளைக்கு ஈவினிங் வர சொல்ல பாதி மறந்துருக்கும்ல, அப்போ பிடிச்சிருவோம் நான். ஓகேவா? ஸோ சரி. ஆமா ஆமா, க்ளோஸ் ஆன அப்புறமா பண்ண முடியாது. சர்க்கியூட் க்ளோஸ் பண்ணாதான் ரன் ஆகும். நீங்க SMPSக்கு பவர் கொடுத்துட்டீங்க, கிரீன்ல இருந்தா பவர் வெளியே வரும். நீங்க சர்க்கியூட் க்ளோஸ் பண்ணா வேற எதுல இருந்து பவர் வெளியே வராது, ஃபேனை ரொட்டேட் ஆகாது. அப்போ ஒண்ணு அந்த சர்க்கியூட் க்ளோஸ் பண்றதுக்கு போர்டை கனெக்ட் பண்ணுங்க, இல்ல போர்டை கனெக்ட் பண்ணலன்னா மேனுவலா காப்பர் பின்னை கனெக்ட் பண்ணுங்க. அப்பதான் ஃபேன் ரொட்டேட் ஆகும். சரியா? ஸோ நோ ப்ராப்ளம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு தேதி, நாளைக்கு உங்களுக்கு அந்த கிரீன் பிளாக்லாம் சர்க்கியூட்டை மேனுவலா எப்படி க்ளோஸ் பண்றது காமிச்சு. வாட்ஸ் 5ன்றது 3, 4 கூட வரலாம். ஒரு சில 3ல ஒர்க் ஆகும். 50% 2.5 கிலோ வரக்கூடாது. இஷ்யூஸ் தான்.
அது 0 தான் கேக்குது. ஆமா, 0னா டெட். சரி, நாளைக்கு 7:30 வேணாம், முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஜாப் போயிட்டு வரீங்க. 7:10க்குள்ள ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டுமாரோ we will read about the next hardware component. முக்கியமான கிளாஸ் நாளைக்கு. லீவ் போட்டுறாதீங்க. இதே லிங்க் தான், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தட்ஸ் ஆல். ஆன்லைன் எல்லாருமே தேங்க்யூன்னு சொல்லிட்டு போங்க. அப்பதான் நீங்க இருந்தீங்களா இல்லையானே தெரியும். எஸ், தேங்க்யூ ஆல். Thank you, sir. Thank you. தேங்க்யூ சார். Thank you, sir. தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you, sir. ஓகே, குட்.